அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது நவில்தரும் நூல் நயத்தின் வாராந்திர கூட்டம், நிகழ்வு எண் 88. இந்த தொடர் நிகழ்வு திரு குன்றக்குடி அடிகளாரின் நூல் வரிசை, அவரது நூற்றாண்டின் நினைவாக அவரின் நூல் வரிசையை கல்லூரி மாணவர்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வாக அமைகிறது. இந்த நிகழ்வை வள்ளுவ குரல் குடும்பம், கற்க கசடர மற்றும் வலைதமிழ்.com 3 அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்றன. திரு குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டை ஒட்டி நடைபெறும் இந்த சிறப்பு தொடரில் இதற்கு முன்னதாகவும் இன்னும் சில வாரங்களும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் மாணவர்கள் தங்களது பொழிவை தந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் தமிழ் மேடை எங்களது கல்லூரி மாணவர்கள் என்ற உத்தரவாதத்தை ஜமால் முகமது கல்லூரியின் நிர்வாகம் அளித்து வருகிறது என நம்புகிறோம். அதற்காக நிர்வாகத்திற்கும் தமிழ்துறையை சார்ந்த மிக முக்கியமாக முனைவர் முகமது இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும், அது மட்டுமல்ல அதற்கு துணை போகும் அத்துணை மாணவர்களையும் பாராட்டுகிறோம் 3 அமைப்புகளின் சார்பாகவும். அந்த வகையிலே இன்று குறட்செல்வம் என்ற தலைப்பிலே திருக்குறள் நெறி சார்ந்த அறிவியல் மற்றும் வள்ளுவரும் மார்க்சியமும் போன்ற 10 கட்டுரைகளை நமக்காக இன்று பகிர வந்துள்ளார் வேதியியல் இளங்கலை படிக்கும் மாணவர் சா ஷிஃபுல் ஹுசைன். அவரை பற்றிய சில வரிகள். அவர் தமிழ்துறையை சாராமல் வேதியியல் துறையை சார்ந்தது நம் நிகழ்வில் பெரும்பாலும் அப்படியாகத்தான் அமைந்துள்ளது. அந்த வகையிலே இவரும் தமிழ்துறையை அல்லாமல் மற்ற துறையை சார்ந்தவர் என்ற முறையிலே அவருக்கு சிறப்பு பாராட்டுகள். அவர் இள வயது முதலே தமிழார்வம் கொண்டு பல மேடைகளில் மிளிர்ந்து வருகிறார். மிக முக்கியமாக இவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கரூர் மாவட்ட நிர்வாகம் இவருக்கு சிறப்பான விருதுகளும் வழங்கியுள்ளது. கரூர் திருக்குறள் பேரவையில் ஒவ்வொரு ஆண்டும் கட்டுரை போட்டியில் சிறப்பு பரிசுகளை வென்று வருகிறார். இதுபோல இன்னும் பல மேடைகளை அவர் வென்றும் வருவார் என்ற நம்பிக்கையுடன் அவரை இன்று இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறோம். கல்லூரியை சார்ந்த முனைவர் முகமது இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும் எங்களது சிறப்பான வரவேற்பு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை தமிழ் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்பையை வணக்கத்துடன் நன்றியுடன் நிறைவு செய்கிறேன். நன்றிங்க. பொதிகையிலே பிறந்து பார் சிறக்க வந்தவளே, தித்திக்க ஓடி வந்து தமிழர் மனம் கொண்டவளே, புலவனின் நாவென்று புள்ளுக்கும் வீரம் கற்று தந்தவளே, கடல் கடந்து நிற்பவளே என் கன்னி தமிழே, உன்னை வாழ்த்து சொல்லெடுக்கிறேன் என்னையே, சொல் தந்து பொருள் தந்து என்னை வழிநடத்திடுவாய் என தமிழன்னையை வாழ்த்தியும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று இந்த தமிழ் உடன்பிறப்புகள் கூடியிருக்கும் இந்த அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். வள்ளுவத்தில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை, அவற்றில் பொல்லாததும் இல்லை. ஒரு நூலால் அறவியலையும் அறிவியலையும் ஒரு சேர பேச முடியும் என்றால் அது திருக்குறளால் மட்டுமே இயலும். உலக இலக்கியங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவற்றை 3 வகைப்படுத்தலாம். ஒரு இலக்கியங்கள், சில இலக்கியங்கள் கற்கத்தக்கன, சில இலக்கியங்கள் கற்று உணரத்தக்கன, சில இலக்கியங்கள் கற்று உணர்ந்து வாழ்வில் நடைமுறைப்படுத்தத்தக்கன. அப்படி வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டிய இலக்கியங்களில் உலக பட்டியலில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவற்றில் முதல் இடத்தை எப்போதுமே திருக்குறள் பெற்றிருக்கும் என்பதுதான் மிகவும் சிறப்பான செய்தி. அவ்வாறு வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டிய திருக்குறளானது
இன்றைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட திருக்குறளை வாழ்வியலாக வேண்டும் என்பதுதான் இந்த இளைஞர்களின் கடமை. அதனால்தான் அப்படிப்பட்ட இந்த இளைஞர்களின் மனதிலே திருக்குறளை புலனத்தின் வழி இளைஞர்களின் இதயங்களிலும் மனதிலும் புலம்பெயர வைத்திருக்கும் இந்த தமிழ் கூடும் சான்றோருக்கு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தின் சார்பாக என் நன்றிகளை உரித்தாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் இன்றைய தினத்திலே திருக்குறளை முறையாக கற்று உணர்ந்து வாழ்விலை படுத்தி இருக்கிற 10 இளைஞர்கள் போதும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் பலவித நன்மையை அடைவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருக்குறளுக்கு பல பேர் உரை ஏற்றி இருந்தாலும் இவர் இயற்றிய உரையோ மிகவும் சுவை மிகுந்தது, படிக்க படிக்க மிகவும் இனிப்புடதாக இருக்கும். அப்படிப்பட்ட உரையினை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இயற்றி இருப்பது மிகவும் சிறப்பு. குன்றக்குடி அடிகளாரை பற்றி சொல்ல வேண்டுமேயானால் அவரை பற்றி முன்பு வந்தவர்கள் எல்லாம் குன்றக்குடி அடிகளார் யார் என்றெல்லாம் சொல்லி இருப்பார்கள். ஈரடிகளிலே குன்றக்குடி அடிகளாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சமயத்தின் தலைவராக இருந்தோமா, சமயத்தை வளர்த்தோமா என்று இல்லாமல் இந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழையும் திருக்குறளையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மாபெரும் எண்ணத்தோடு தனது உரைகளிலும் தனது எழுத்துக்களிலும் தனது திருக்குறள் பேரவையின் வழியிலும் திருக்குறளை இந்த சமூகத்திற்கு கொண்டு செலுத்தும் ஒரு ஊடகமாக இருந்திருக்கிறார் குன்றக்குடி அடிகளார் என்றால் அது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு செய்தி. அடிகளார் அவர்கள் இந்த உரையிலே எழுதியிருக்கும் பொழுது வாசிப்பை மட்டும் ஊக்குவிப்பதாக இல்லை, மாறாக இளைஞர்கள் மத்தியிலே ஆழமான வாசிப்பை நமக்கு ஊக்குவிக்கிறார். ஏனென்றால் அடிகளாரின் இந்த உரையை நீங்கள் வெறுங்காயால் வாசிக்கும் பொழுது புரியாது, அவற்றை மனதில் இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அடிகளார் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியும். எனவே குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எழுதிய அந்த உரையை பற்றி நான் படிக்கும் பொழுது எனக்கு இதுதான் நினைவு வந்தது. வள்ளுவனின் தெள்ளு தமிழ் குறள் நூலில் திளைத்தெழுவோர் செம்மாந்த வாழ்வுடையவர் என்ற ஒரு கூற்று உண்டு. அடிகளாரின் வரிகளை படிக்கும் பொழுதும் திருக்குறளை இவ்வளவு இனிமையாக ஒருவரால் சொல்ல முடியுமா, உலக நிகழ்வுகளையோடு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா என்றால் அது குன்றக்குடி அடிகளார் அவர்களால் மட்டுமே முடியும். திருக்குறள் ஒரு நெறி சார்ந்த நூல். அந்த திருக்குறளில் உளவியல் சார்ந்த பல கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் திருக்குறளை கற்றறிந்து வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் நம்மிடையே தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் தற்கொலை எண்ணங்களும் தானாக விட்டு போகும். அதனால்தான் இன்றைய தினத்திலே இளைஞர்கள் மத்தியிலும் பள்ளி மாணவர்கள் மத்தியிலும் பல்வேறு விதமான காரணங்களுக்காக தற்கொலை என்பது முடிவாகிவிட்டது. அவர்களின் கையிலே இன்றைய இளைஞர் சமுதாயத்தின் கையிலும் பள்ளி மாணவர்களின் கையிலும் தவள வேண்டிய ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் என்பதை இந்த மன்றத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருக்குறள் என்பது வாழ்வியல் சார்ந்த ஒரு அறிவியல் நூல். இந்த திருக்குறளானது கண்டது மட்டுமே உண்மை, அனுபவம் மட்டுமே உண்மை என்று கூறும் அரைவேக்காட்டு நூல் என்று, மாறாக இந்த திருக்குறளானது நுண்ணறிவையும் பகுத்தறிவையும் ஒரு சேர பேசுகிறது. இந்த எனவேதான் திருவள்ளுவர் கூறும் உயிர் பற்றிய உருக்கங்களை பற்றி இந்த உலக மக்கள் அனைவரும் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த பல நூல்களை எதிர்த்த பெரியார் கூட திருக்குறளை ஆதரித்தார். அதற்காக திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார். அந்த மாநாட்டிலே திருக்குறளை பின்பற்றுங்கள் என்றும் திருக்குறளில் எந்த விதமான பிற்போக்கு கருத்துக்களும் இல்லை, மனித சமுதாயத்தை உயர்த்துகின்ற ஒரு நூலாக திருக்குறள் இருக்கிறது என்று பெரியார் கூட ஒப்புக்கொள்கிறார். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு கடவுள் மறுப்பாளரும் ஒரு கடவுள் நம்பிக்கையாளரும் இருவரும் சேர்ந்து ஒரு நூலை ஒற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது திருக்குறளால் மட்டுமே இயலும். ஏனெனில் திருக்குறள் மதத்தை ஆதரிக்கவில்லை, மனிதனாக வாழ்வது எப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உயிர் பற்றி வள்ளுவர் இலக்கணம் வகுத்திருக்கின்ற இலக்கணம் நமக்கு மிகவும் உயர்ப்புடையதாகத்தான் இருக்கிறது. அதில் முதல் கட்டுரையிலே முதல் ஒரு குறளிலிருந்து ஆரம்பிக்கின்றார். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்ற குறளிலே மண்ணுயிர் என்கிறார். அந்த மண்ணுயிர் என்பதற்கான விளக்கம் நிலைத்தல். மண்ணுதல் என்றால் நிலைத்தல் என்பது பொருள். உயிரை பற்றி சொல்கையில் அவற்றில் உயிர் என்பது படைப்பு பொருள் என்றும் அவை ஆக்கப்படக்கூடியதும் அல்ல, அழிக்கப்படக்கூடியதல்ல என்ற கருத்தும் முன்வைக்கிறார். இந்த உலகத்தில் மேலும் அடிகளார் அவர்கள் சொல்ல வருகையில் இந்த தினத்திலே நாம் மட்டும் வாழ்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் பிறரும் வாழ்கிறோம் என்ற எண்ணம் இருந்து விட்டால் போதும், இந்த மண்ணுயிருக்கெல்லாம் இனிது.
எப்போது பிறரும் வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்குள் தோன்றுகிறதோ அப்பொழுது நம்மிடையே இருக்கும் இந்த சாதிய மத வேற்றுப்பாடுகள் நம்மை விட்டொழியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த குறளிலே தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்கிறார். அந்த மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்கிற விளக்கத்திலே மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பதை மேற்கொண்ட சமத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இங்கு வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இனிமையாக இந்த உயிரை வாழலாம் என்ற கருத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்ததாக உயிர் உய்தல் என்கிறார். உய்தல் என்றால் வளர்தல் என்று பொருள். அப்படி இந்த உயிரை எவ்வாறு வளர்ப்பது, அவற்றை எவ்வாறு வளர்த்தல் என்றால் என்ன என்று கேட்டால் துன்பத்தின் தொடக்கிலிருந்து விடுதலை என்ற பொருளும் உண்டு. துன்பத்தின் தொடக்கிலிருந்து எவ்வாறு விடுதலை அடைவது, அது கற்றலாலும் இயலும் என்பதுதான் உயிர் உய்தலுக்கு கற்றல் அறிவு பெறுதல் என்பது அவசியம் என்று குன்றக்குடி அடிகளார் உரையில் சொல்கிறார். அதனால்தான் இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்றிடும் என்கிறார். உயிர் பற்றிய இந்த இலக்கணத்தில் அவர் கூறும் பொழுது உயிர் என்பது செயலும் செயற்பாடு உறுதலும் என்பதுதான் உயிர் இயற்கை. அப்படிப்பட்ட உயிர் என்பது செயல்படாமல் போனாலும் துன்பப்படும். அவ்வாறு துன்பப்படாமல் இருக்க நாம் என்ன செய்வது என்றால், என்ன செயல்களை செய்வது என்றால், இந்த உயிரானது நன்மையான செயல்களை செய்தது என்றால் அது நன்மை பயக்கும். தீமையுடைய செயல்களை செய்தது என்றால் அவை துன்பத்திற்கு ஆளாகும். அப்படி இந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் அறிவு பெறுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அறிவு எவ்வாறு பெறப்படுகிறது? அறிவு என்பது பிறப்பால் பெறப்படுவதில்லை, அவை கற்றலால் கேட்டலால் பெறப்படுவது என்று குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த உரையிலே குறிப்பிடுகிறார். கற்றலாலும் கேட்டலாலும் எவ்வாறு அறிவு வளர்கிறது என்பதற்கு அவரே சொல்கிறார், கசடர கற்றல் என்பதை அறிவை வளர்த்தும். இந்த கசடர கற்றல் இந்த குறளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு தனிச்சிறப்புடையது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் வள்ளுவர் துணைக்காலே இல்லாமல் எழுதியிருப்பார். இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் தூங்கிவிட்டேன். அப்போது கனவில் வள்ளுவர் அவர்கள் வந்தார். அவர் சொன்னார், அந்த குறளை மீண்டும் படித்துப்பார் என்று. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்றேன். உடனே வள்ளுவர் அதற்கு விளக்கம் சொன்னார், மற்றவையெல்லாம் எவராவது உதவி செய்தால் மட்டுமே நீ நிலைக்க முடியும் இந்த பூ உலகத்திலே, ஆனால் கல்வி ஒன்று மட்டுமே உன் சொந்த காலில் நிற்க உதவும் என்றார். அப்படி இந்த உயிரானது தனது சொந்த காலில் நின்று அறிவை பெற வேண்டுமேனால், வளர வேண்டுமேனால் அவை நிச்சயமாக கசடர கற்றல் என்பது முக்கியம். அதே போல உலகத்தோடு ஒட்டவழுகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற குறளிலே பழைய அறநூல்களில் இருக்கின்ற கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள் தான் சிறந்தவர்கள். அதில் பழைய கருத்துக்கள், அதாவது காலத்திற்கேற்ப கருத்துக்களை மட்டும் பின்பற்ற வேண்டும். அது நடைமுறை காலத்திற்கு பயன்படவில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும். அதை பயன்படுத்தாமல் அந்த அறநூலில் சொல்லப்படியே வாழ்பவர்களை வாழ தகுதியற்றவர்கள் என்றும் சொல்கிறார்கள். அவர் கற்றும் எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போது நாம் இந்த நன்மை தீமை செயல்களை பகுத்தறிந்து ஆராய்ந்து நம் வாழ்வில் செயல்படுதலே உய்தலுக்கான முதல் படியாக விளங்குகிறது. அதே போல கேட்டலாலும் அறிவு வளரும் என்கிறார். அதனால்தான் வள்ளுவர் இணைத்தானும் நல்லவை கேட்க என்கிறார். வள்ளுவர் நல்லவை கேட்பதால் உயிர் வளரும் என்றும் சொல்கிறார். இருக்கின்ற கருத்துக்களிலே நமக்கு தோன்றியவற்றை நமது அறிவின் மூலம் பகுத்தறிந்து எப்போது நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறோமோ அதுதான் சிறந்தது. அதைத்தான் வள்ளுவர் கீழ்கண்ட குறள்களின் வாயிலாகவும் சொல்கிறார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றும், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று இரு குறள்களிலுமே நுண்ணறிவை பற்றி சிறப்பாக விளக்குகிறார். மணிநீரும், இன்னொரு குறளிலே மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண். ஒரு நாட்டிற்கு மழையும் மண்ணும் நீரும் காடும் எவ்வாறு அரணாக விளங்குகிறதோ இந்த உயிருக்கு, இந்த வாழ்வுக்கு, நமக்கு அறிவும் அன்பும் அரணாக விளங்குகிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், வினைப்பகையை வெல்லும் திறனுடையது அன்பு என்றார். எனவேதான் அன்பு என்பது உயிர் போன்றது, அறிவு என்பது உடல் போன்றது. அதைத்தான் திருமூலர் அவர்கள் திருமந்திரத்திலே சொல்கிறார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினில் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓமுகின்றேனே என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். அந்த உடம்பிலே கோயில் கொண்டிருக்கின்ற உத்தமன் என்பதுதான் அன்பு. அந்த உடல் என்று சொல்லக்கூடியது அறிவு. இந்த அறிவு அன்பானது
அறிவுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும், அறிவானது அந்த அன்புக்கு ஒரு கவசமாக விளங்க வேண்டும் என்பதை தனது உரையின் வாயிலாக தெரிவிக்கிறார். அதனால்தான் அறிவை கொண்டு உயிர் காப்போம் என்ற கருத்தையும் குன்றக்குடியடிகளார் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பு ஒன்றுதான் உயிர்குலத்தை தளிக்க செய்கின்ற ஒரு ஆயுதம். வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் முகமது நபியை எடுத்துக்கொள்வோம். முகமது நபி அவர்கள் தனது பலத்தாலோ வீரத்தாலோ மக்களின் மனதை வெல்லவில்லை. முகமது நபிகள் மாறாக அன்பினால் இந்த உலகத்தை வென்றார்கள். அதற்கு ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாத்தை புறப்புவதற்காக தாயிப் நகரத்து வீதியிற்கு நபிகள் பெருமானார் வலம் வந்து கொண்டிருக்கையில் அப்போதைய ஆட்சியாளர்கள் சிறுவர்களை கொண்டு கல்லெறிய சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் அந்த கூட்டத்தின் மீது சாபமிடவில்லை, அவர்களை போரிட்டு அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக நபி அவர்கள் அன்பால் வென்றார்கள். அந்த தாயிப் நகரம் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்றால் நபி அவர்கள் நின்ற அன்பு நெறி வழியில் நின்றதன் காரணமாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இயேசுநாதர் அவர்களை பற்றியும் சொல்லலாம். தனது சிலுவையிலே அவர் அறையப்படும் பொழுதும் கூட இவர்களை எல்லாம் மன்னித்து விடு என்று கேட்டாரே, அவ்வாறு அந்த அன்பு நெறி என்பது இந்த உலகத்தையே வெல்லும் ஒரு திறனுடையது என்கிறார். அதே போலத்தான் அன்பு பெருகும் பொழுது, அதாவது அன்பு என்பது பெருகும் பொழுது குரானிலேயும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒருவர் மீது கருணை காட்டாத வரை இறைவன் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான் என்று. அப்போது அன்பு என்பது நமக்கு விரிவடையும் பொழுது நமக்கு கருணை என்ற பார்வை வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட கருணை என்ற பார்வை எப்பாடு வெளிப்படுகிறது என்பதை குன்றக்குடியடிகளார் தனது உரையிலே ஒரு எளிமையான விளக்கத்தின் மூலம் விளக்குகிறார். கப்பன் சாசர் பார்த்திருப்போம். அந்த கப்பன் சாசரில் ஒரு கப்பல் நீங்கள் தேநீர் ஊற்றி இருக்கும் பொழுது அந்த தேநீரானது மிகவும் சுடும். அதே நீங்கள் சாசரில் ஊற்றும் பொழுது அந்த தேநீர் ஆறிவிடும். இதிலிருந்து குன்றக்குடியடிகளார் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த உலகத்தில் விரிந்தனவை எல்லாம் வளரும், சுருங்கியவை எல்லாம் துன்புறும் என்கிறார். அப்படி நமது அன்பானது விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கருத்தின் மூலம் பதிவு செய்கிறார். எப்போது அன்பு விரிகிறதோ அப்போதெல்லாம் இந்த உலகம் பிறருக்கும் இருக்கும், இந்த உலகத்தில் பிறரும் வாழ்கிறார்கள் என்ற சமத்துவ கொள்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு என்ற குரலில் அவர் தெளிவாக நமக்கு விளக்குகிறார். அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் தனக்கு என்பார், அன்புடையவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சமத்துவ எண்ணத்துடன் இருப்பார் என்று அன்பில் மூலம் வெளிப்படுத்துகிறார். சீரா புராணத்திலே அன்பு நெறி நின்று வாழ்வதை வள்ளுவம் வெகுமையாக ஆதரிக்கிறது. அன்பு நெறி நின்று வாழ்வதே சிறந்தது என்கிறது. இதற்கு நீங்கள் அன்பு நெறி நின்று வாழ்வது என்றால் என்ன என்று எடுத்துக்காட்டி கேட்டீர்கள் என்றால், நீங்கள் சீரா புராணத்திலே மானுக்கு பிணை நின்ற படலத்தை எடுத்துக் கொள்ளலாம். சீரா புராணத்திலே ஒரு மானானது ஒரு வேடனிடம் சிக்கிக் கொள்கிறது. அந்த படலத்திலே அப்போது அந்த வேடன் அதை வேட்டையாடுவதற்காக காத்திருக்கிறான். அந்த மான் சொல்கிறது, எனது குட்டிக்கு நான் பால் கொடுத்து வருகிறேன் என்று. ஆனால் அந்த வேடன் ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக அந்த வழியே வந்த நபிகள் அவர்கள் அந்த மானுக்கு சிபாரிசு செய்து அந்த மானை தன் கூட்டத்திற்கு அனுப்பி விடுவார். அந்த மானுக்கு பதிலாக அந்த வேட நேரத்தில் நபிகள் பெருமானார் அவர்கள் பிணை கைதியாக நிற்கிறார்கள். அப்போது அந்த மான் நினைத்திருந்தால் வராமல் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த மானின் மீது கூட நபிகள் அவர்கள் காட்டிய அன்பால் அது திரும்பி வரும்பொழுது தனது ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கொண்டு வந்தது என்றால் அந்த வேடனின் மனமும் மாறியது. அதனால்தான் அன்பு நெறியில் நின்றால் இந்த உலகத்தையே வெல்லலாம் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். அன்பு நெறியில் வாழ்தலே அறம் என்றும் சொல்கிறார். மேற்கண்ட உரையில் இருந்து இந்நெறி வாழ்பவர்கள் தான் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் என்கிறார். நீங்கள் கேட்கலாம், எவ்வாறு இந்த ஈரடிகளை பின்பற்றி ஒருவன் வாழ்வாங்கு வாழ முடியும் என்று கேட்டால், அதாவது திருலோக சீதாராம் அவர்கள் மொழிபெயர்த்த சித்தார்த்தன் என்ற நூலிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் சித்தார்த்தன் மற்ற பெரிய ஞானிகளிடமிருந்தெல்லாம் பெறாத ஞானத்தை ஒரு படகோட்டியிடம் இருந்து பெற்றுக்கொள்வான். அப்போது இந்த ஈரே அடிகளில் தரக்கூடக்கூடிய ஞானம் உலக இலக்கியங்களில் வேற எந்த இலக்கியத்தாலும் தர முடியாது என்ற சவாலை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். மேலும் இதை அறிந்த நம் முன்னோர்கள் தான் நமது சென்னையிலே, அதாவது மாநிலத்தின் முதன்மையிலே வள்ளுவர் கோட்டமும் மாநிலத்தின் எல்லையிலே வள்ளுவர் சிலையும் அமைத்த காரணம் ஒன்று. அதற்கு காரணம் ஒரு தமிழனின் வாழ்வு வள்ளுவத்தில் தொடங்கி வள்ளுவத்திலேயே நிறைவடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநிலத்தின் எல்லையிலும் மாநிலத்தின் துவக்கத்திலும் வள்ளுவரை பற்றியே நம் தமிழினம் சொல்லி இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட திருக்குறள் எப்பேற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கண்ட இந்த அன்பும் அறிவும் கொண்ட நெறி கொண்டு வாழ்பவர்களே
சிறந்த வாழ்வுடையவர்கள், இந்த பூமியிலே வாழ்வாங்கு வாழ்வுடையவர்கள் என்றும் சொல்கிறார்கள். அடுத்த கட்டுரையானது வள்ளுவமும் மார்க்கசியமும். இந்த கட்டுரையை பொறுத்தளவில் குன்றக்குடியடிகளார் அவர்கள் பிற்கால வரலாற்றையும் தற்காலத்தையும் இணைத்து அவற்றில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் அதற்கான வள்ளுவமும் மார்க்கசியமும் இவ்விதமான தீர்வுகளை வழங்குகிறது என்பதையும் தெளிவாக இந்த இதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றில் மனித உலகம் தோன்றிய உடனேயே, அவை சிந்திக்க தொடங்கிய உடனேயே தனி உடைமை சமுதாயம் என்பது தோன்றிவிட்டது என்கிறார். தனக்கான சமுதாயம் என்பது மனிதன் என்று சிந்திக்க தொடங்கினானோ அப்போதே உருவாகிவிட்டது. பிறருக்காக அதற்கு முன்னால் பொது உடைமை சமுதாயம் தான் இருந்தது. எப்போது இதற்கு பிறகுதான் சிந்திக்க தொடங்கிய பிறகுதான் தனி உடைமை சமுதாயம் உருவானது. அதற்கு பின்பு ஏற்பட்ட நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம் இவைதான் நம்மிடையே சாதிய மத ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இருக்கிறது. இதனால் மனித குலம் இழிநிலையை அடைகிறது. இன்றைய தினத்தில் பொறுத்தவரை பண மதிப்பீட்டு சமூகம் தான் உருவாகியிருக்கிறது. பணத்திற்கு மட்டும்தான் மதிப்பு, மனிதனுக்கு மதிப்பல்ல என்ற இடத்திலே வந்து விட்டார்கள். மனிதனுக்கு மதிப்பு வழங்கப்படுவதில்லை. அப்படி இந்த மனித குலம் இவ்வாறு மனிதனுக்கு மனிதனே வழங்காத ஒரு மதிப்புகளை பற்றி இழிதன்மையைத்தான் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்கிறார். இந்த பண வளர்ச்சி பெறும் இந்த தற்காலத்திய நிகழ்வுகளையும் குன்றக்குடியடிகளார் சொல்கிறார். இந்த தனியுடைமை சமுதாயத்தால், பண மதிப்பீட்டு சமுதாயத்தால் இந்த வளர்ச்சி பணிகளும் தடைபடுகிறது. மேலும் நம்மிடையே இருக்கும் இலவசங்கள் என்று மக்களுக்கு தருகிறார் அல்லவா, அது மனிதர்களின் உள்ளத்தை ஊனமாக்கிறது என்ற கருத்தையும் வைக்கிறார்கள். மனிதன் என்பவன் வாழ பிறந்தவன். ஆனால் இந்த சமுதாயம் அவனை வாழ வைக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இல்லை. அந்த சமுதாயம் அவனுக்கு ஒரு கூடுதல் சுமையாகத்தான் இருக்கிறது. ஒருவன் அதாவது இந்த ஒரு செயலை செய்ய வரும்போது இந்த சமுதாயம் எனக்கு என்ன செய்யுமோ, இந்த சமுதாயம் என்னை என்ன சொல்லிவிடுமோ, இந்த சமுதாயத்தில் நான் செய்வதால் ஏதாவது என்னை இகழ்ந்து பேசுவார்களோ என்ற எண்ணத்தால் ஒரு நன்மை கூட செய்ய முடியாத நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்றால் இந்த சமூகம் மென்மேலும் ஒரு மனிதனுக்கு சுமையாகத்தான் விளங்குகிறது. இதைத்தான் பணம் என்று குணங்களை இழந்தும் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்சிய கொள்கைகள் இது போன்ற இழிவான நிகழ்வுகளை தடுக்கிறது. அதனால்தான் தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் சொல்வார்கள், காரல் மார்க்ஸை பற்றி சொல்லும் பொழுது அவர் மாமுனிவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வள்ளுவத்தையும் மார்க்சியத்தையும் ஒப்பிடும் பொழுது நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. சில நூல்கள் ஒரே கருத்துக்கள், இந்த இரு நூல்களும் ஒரே கருத்துக்களை தெளிவாக உரைக்கிறது. இந்த இரு நூல்களையும் கற்றோமையானால், இந்த இரு நூல்களையும் நாம் ஒரு சேர நம் பொருளாதார வளர்ச்சிகளை பின்பற்றினோமானால் இன்றைய தினத்திலே இந்தியாவானது பொருளாதாரத்திலே முதலிடம் பெற்றுவிடும் என்பதை குன்றக்குடியடிகளார் தனது கருத்திலே பதிவு செய்கிறார். அதனால்தான் குன்றக்குடியடிகளார் சொல்கிறார், வள்ளுவமும் மார்க்சியமும் காட்டும் ஒரு புதியதோர் உலகத்தை உருவாக்க போர்க்குணம் கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும், போரிட வேண்டும் என்கிறார். அப்படி வள்ளுவத்தையும் மார்க்சியத்தையும் நாம் நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்றால் பாரதியின் கனவு நிறைவேற்றப்பட்டுவிடும். என்ன கனவு என்றால், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்றானே. அப்போது நாம் இந்த இரு கொள்கைகளையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது இந்த உலகத்தில் பசி என்பது அழிந்து விடுகிறது என்கிறார். இன்னும் வியப்பு என்னவென்றால், திருக்குறள் 2000 ஆண்டுக்கு முற்பட்டது, மார்க்சியம் 150 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஆனால் இந்த இரு நூல்களும் வளர்ச்சியையும் சமூகத்தின் ஒரு வாழ்வாங்கு எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களையும் ஒரு சேர உயர்ப்பதுதான் நமக்கு மிகவும் உயர்ப்பளிப்பதாக இருக்கிறது. திருவள்ளுவமும் பொருளாதார உலகம் இல்லை என்று உரைக்கிறது. மார்க்சியமும் உழைப்பாளிகளை ஆதரிக்கிறது. அதனால்தான் இந்த தமிழ் சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உழைப்பாளிகள் நிறைந்த சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறது இந்த தமிழ் சமூகம். அதனால்தான் ஒரு மூதரை குறிப்பிடுகிறது, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்று. இவ்வாறு ஒரு திரைக்கடலில் ஓடி கூட உழைப்பவர்களாகத்தான் நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்சியம் சொல்கிறது, உழைப்பாளிகளை மதிக்கிறது, உழைப்பாளிகள் தான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்கிறது. இதைத்தான் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்கிறார். உழைப்பாளிகளுக்கு பின் தான் அனைத்து தொழில்களும் என்று வள்ளுவரும் சொல்லிவிட்டார். திருக்குறளும் அடுத்ததாக பார்த்தோம் என்றால், திருக்குறளும் மூலதனமும் ஊழ் தத்துவத்தை மறுக்கிறது. ஊழ் தத்துவம் என்பது வள்ளுவர் சொல்கின்றபடி, ஊழ் தத்துவம் என்பது இந்த சமுதாயத்தில் ஊழின் வலிமை என்பது இந்த சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தி விடுகிறது என்றால் கிடையாது. இந்த ஊழ் தத்துவம் மதவாதத்தை தான் ஏற்படுத்துகிறது என்பதை இந்த இரு நூல்களும் குறிப்பிடுகிறது.
மக்களின் பிறப்பில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று வள்ளுவர் உரைக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தை பற்றி வள்ளுவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறார்கள். அப்போது சமீபத்திலே நந்தன் என்ற திரைப்படத்தை பார்த்தேன். அந்த திரைப்படத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் இருந்தவனும் உயர்த்தப்பட்ட குலத்தில் இருக்கவனும் இருக்கிறார்கள். அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதி ஆகிவிட்ட பிறகு அந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு அந்த ஊரின் தலைவராக வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது அவனுக்கு எந்த விதமான உரிமைகளை எல்லாம் மறுக்கப்படுகிறது என்றும் அந்த படத்தில் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அதில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியிலே அந்த பள்ளியின் சுதந்திர தினத்தில் அன்று கொடியேற்றுவதற்காக அந்த நந்தன் செல்வார், அம்பேத்குமார் செல்வார். அப்பொழுது அந்த கொடியானது அவருக்கு ஏற்றப்பட விடாமல் அவரை தடுத்து அந்த உயர்ந்த சாதியை சார்ந்தவர் ஏற்றுவார். அப்போது தூரத்திலிருந்தே வருவார்கள். அந்த இடத்தில் ஒரு வள்ளுவர் சிலை இருக்கும். அந்த இடத்திலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும், அந்த குரல் இடம்பெற்றிருக்கும். அந்த இடத்தில் தான் இந்த இடத்திலே இந்த இளைஞர்கள் உணர வேண்டிய ஒரு கருத்து உள்ளது. இந்த இளைஞர் சமுதாயம் எப்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையை கடைபிடிக்கிறதோ அன்று சமத்துவமான சமுதாயம் உருவாகிவிடும் என்பதை தனது அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அதனால்தான் இளைஞர்களே, நீங்கள் இன்றைய தினத்திலே திருக்குறளை படித்திருங்கள், அந்த திருக்குறளை வாழ்வியலாக்குங்கள் என்று இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் பல்வேறு சான்றோர் பெருமக்கள் சொல்லி வருகிறார்கள் என்றால், திருக்குறள் ஒரு மனிதனின் வாழ்வில் வெவ்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை சொல்கிறார்கள். அதே அந்த சமத்துவ சமுதாயம் உருவாக்கையில் இன்னொரு திரைப்படம் மாமன்னன் என்ற திரைப்படமும் வந்தது. அந்த மாமன்னன் திரைப்படத்தை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த இதே போன்றுதான் ஒரு நாற்காலியில் அமர்வதற்கு கூட அனுமதி இல்லாத ஒருவர் பின்பு சபாநாயகராக ஆகும்போது அனைவரும் எழுந்து நிற்பார்கள். அப்போது அந்த இடத்துல அவரும் சொல்வார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பார். அப்போது அந்த இடத்தில் வள்ளுவனின் கொள்கை வெற்றி பெற்றது அல்லவா, அனைவரும் சமம் என்று அந்த திரைப்படத்திலே பதிவு செய்தார்கள். அதைத்தான் இன்றைய சமூகம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. திருக்குறள் இரண்டும் பொருளாதார அமைப்பு மூலதனத்தை பற்றியும் திருக்குறள் ஒரு சேர பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் திருக்குறள் சொல்கிறது, திருக்குறளும் மார்க்சியமும் சொல்கிறது, சுரண்டும் பொருளாதார அமைப்பை தவிர்க்க வேண்டும் என்று. சுரண்டும் பொருள்களை பற்றி வள்ளுவர் தனது குறளிலே பதிவு செய்கிறார். சலத்தால் பொருள் செய்தல் என்றும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் என்றும் திருடி ஒருவன் சேர்க்கும் பொருளை பற்றி சொல்கிறார்கள். களத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீள் பெய்திரி இயற்று என்ற குறளில் பிறர் பங்கை திருடி சேர்க்கும் பொருளை குறிக்கிறது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும் என்ற குறளில் கெட்டவன் பொருளாளியாவதும் நல்லவன் உழைப்பாளி வறுமையாளி ஆவதும் இந்த சமூகத்தின் குற்றம், இந்த அரசாங்கத்தின் குற்றம் என்று சொல்கிறார். அப்படி இன்றைய தினத்திலே இது 100க்கு 100 பொருந்துகிறது. முதலாளிகளுக்கெல்லாம் இந்த சமூகம் ஒரு இனிமையாக இருந்தால், இந்த ஒரு தொழிலாளிற்கு அவன் சுமக்கும் சுமைக்கு மேலாக கூடுதல் சுமையாகத்தான் தருகின்ற நிலைதான் இன்று இருக்கிறது என்றால், அது இந்த ஆட்சியாளர்களின் குற்றம், இந்த சமூகத்தின் குற்றம் என்று வள்ளுவமும் மார்க்சியமும் முடிக்கிறது. பொருள் உற்பத்தி செய்யும் திறனை 2 கொள்கைகளும் ஆதரிக்கிறது. பொருள் உற்பத்தி செய்யும் தொழிலே சிறந்தது என்கிறது மார்க்சியம். அதே கொள்கையைத்தான் வள்ளுவமும் சொல்கிறது. செய்க பொருள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பொருள் செய்வதை பற்றி திருவள்ளுவர் உரைக்கிறார். இதில் பார்த்தோம் என்றால் இரு நூல்களும் உழைப்பாளிகளைத்தான் ஆதரிக்கிறது. அடுத்ததாக மார்க்சியத்தையும் வள்ளுவமும் சொல்லும் கருத்து பற்றி நாம் ஒப்பிடுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். மார்க்சியமும் கடவுளை எதிர்க்கிறது, வள்ளுவம் கடவுளை ஏற்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனின் வாழ்விற்கு முன்னேற்றம் அடைய வைப்பது கடவுள்தான் என்ற மதவாதத்தை திருக்குறள் எதிர்க்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தேசத்திலே மிகப்பெரிய வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளம் வரும்பொழுது ஒருவன் சொல்கிறான், ஒரு சிறிய படகு, ஒரு வண்டி வாகனம் வருகிறது, வாங்கள் போய் விடலாம் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், என்னை இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று. இரண்டாவது ஒருவன் வருகிறான், ஒரு சிறிய படகு வருகிறது. அப்போது ஒரு அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்து விட்டது. அப்போது அவன் சொல்கிறான், நீங்கள் போருங்கள், என்னை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று, பாதுகாப்பார் என்று. மூன்றாவதாக ஒரு கப்பல் வருகிறது, கழுத்தளவு தண்ணீர் நிரம்பி விட்டது. அந்த கப்பலிடம் சொல்கிறார், நீங்கள் செல்லுங்கள், என்னை இறைவன் பாதுகாப்பார் என்று. அப்போது முழுவதும் தண்ணீர் நிரம்பி அவன் இறந்து போகிறான். தீர்ப்பு நாளிலே கடவுளிடம் சென்ற அவன் கேட்கிறான், உன்னை நம்பி இருந்தேனே, நீ காப்பாற்றுவாய் என்று நினைத்தேனே, வந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டேனே என்று சொல்லும் பொழுது, உனது முன்னேற்றத்திற்கு நீதான் வழிவகை செய்ய வேண்டும் என்று கடவுளே சொல்வதாக அந்த கதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போது ஒருவனின்
ஒருவனின் வளர்ச்சிக்கு கடவுள்தான் முக்கியம் என்ற மதவாதத்தை திருவள்ளுவர் எதிர்க்கிறார். ஏனென்றால் அவை ஒரு மனிதனின் வாழ்வியல் வளர்ச்சியை தடைப்படுத்துகிறது. எதை என்றாலும், அதாவது நான் நாளை ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக வந்து விடுவேன், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்றால் முடியாது. மாறாக அதற்கான ஆயத்த பணிகளை நான் எப்போது ஏற்படுத்துகிறேனோ அப்போதுதான் கடவுளும் உதவுவார் என்ற கருத்தை திருக்குறள் மேல் வைக்கிறது. மார்க்சியமானது இந்த உலகம் முழுவதும் தழுவியது. பன்னாட்டு மூலதனங்கள் எவ்வாறு இந்த நாட்டை சுரண்டுகிறது என்பதையும் சொல்கிறார்கள். தற்காலத்திற்கு ஏற்றார் போல இந்த மார்க்சியம் சொல்வது என்னவென்றால், வள்ளுவமும் சொல்கிறார், ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக ஆக்கி கொண்டிருக்கிறது, இதை சுரண்டல் அமைப்பிற்கான அடிப்படை என்றும் சொல்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களாக இருப்பதே அரசிற்கும் ஆட்சிக்கும் மக்களுக்கும் நன்றி என்று குன்றக்குடியடிகளார் இந்த கட்டுரைகளை பதிவு செய்கிறார். அப்போது சுரண்டல் சமுதாயத்தை இரு கொள்கைகளும் எதிர்க்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், மக்கள் இந்த புவியை நடத்துதல் வேண்டும், பொதுவில் நடத்துதல் வேண்டும், இந்த உலகத்தை நடத்துதல் என்பது எளிதென்று, மாறாக இந்த கெட்ட போரிடும் உலகத்தை வேறொட்டு சாய்க்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார். இந்த சுரண்டல் அமைப்பு தான் நமக்கு கெட்ட போரிடும் உலகம். பன்னாட்டு மூலதனமும் கெட்ட போரிடும் உலகம். மூலதனத்தையும் உழைப்பாளிகளையும் நம்பி நாடு கட்டமைக்கப்பட்டால் வெகு சிறப்பாக முன்னேறும். மேலும் இந்த கொள்கைகளே இரு கொள்கைகளையும் ஒன்றை விதிக்கிறது. மார்க்சியமும் கற்க என்று விதிக்கிறது, வள்ளுவமும் கற்க என்று விதிக்கிறது. இதை பார்த்தீர்கள், உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், வள்ளுவரும் கற்க என்று விதித்து விட்டார், கற்க கசடரை என்ற குரலில் சொன்னேன். மார்க்சியத்தை பொறுத்தளவில் காரல் மார்க்ஸை அடுத்து வந்த லெனின் தனது நாட்டு மக்களிடையே உரையாற்றும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த நாடை நீங்கள் முன்னேற்றுவதற்கு ஒவ்வொரு குடிமக்களும் 3 வகையான கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றார். அப்போது முதல் ஒரு இளைஞர் கேட்டார், நாங்கள் முதலில் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் படியுங்கள் என்றார். இரண்டாவது ஒரு முதியவர் கேட்டார், இந்த நாட்டை நாங்கள் முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நீங்கள் படியுங்கள் என்றார். மூன்றாவதாக ஒரு பெண்மணி கேட்கிறார், இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது படியுங்கள் என்றார். கல்வி ஒன்று மட்டுமே இந்த சமுதாயத்தை மாற்றும் வல்லமை படைத்தது என்று வள்ளுவமும் ஏற்கிறது, மார்க்சியமும் ஏற்கிறது என்றால், கல்வியின் முக்கியத்துவத்தை இன்று அறிந்த இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இன்றைய தினத்திலே பல ரியாலிட்டி ஷோக்களில் சொல்லிவிடலாம், கல்வி என்பது முக்கியமல்ல, ஒரு திறமையால் தான் உயர முடியும் என்பதை சொல்கிறார்கள். ஆனால் கல்வி கற்றவர்களே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பரப்புவார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே வள்ளுவத்தையும் மார்க்சியத்தையும் ஒரு சேர கற்று நம் நாட்டை முன்னேற்றுவதற்கான வாழ்வியல் பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த கட்டுரையிலே விதிக்கிறார். அடுத்து குறள்வழி திறனாய்வு, புறச்செல்வம் திறனாய்வு என்ற கட்டுரைகளிலே இன்பமும் என்னாலும் துன்பமில்லை என்ற அப்பரடிகளின் கருத்துக்களில் இருந்து அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த மனித குலமானது ஆசைகளுக்கு அடிமைப்பட்டது, அந்த ஆசை என்பதுதான் விருப்பு வெறுப்புகளின் தாய் என்று சொல்கிறார். இந்த ஆசைகளும் விருப்பு வெறுப்புகளும் ஒரு மனிதனை துன்பத்திற்கு தான் ஏற்றுகிறது என்கிறார். அந்த துன்பத்தின் தொடக்கிலிருந்து விடுதலை அடைய செய்வது நம் வாழ்வின் லட்சியம் என்கிறார். ஒருவனின் வாழ்வின் லட்சியமும் பிறவி பயனும் எப்போது அவன் உணர்கிறானோ அப்போது அவன் துன்ப தொடக்கில் இருந்து விடுதலை பெறுகிறான் என்று இந்த அடிகளில் சொல்கிறார். இதற்கு ஒரு சிறிய கதை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குரு செல்லிருக்கிறார், அவருடன் ஒரு சிஷியர் இருக்கிறார். சிஷியர் கூட்டம் ஒரு ஊர் திருவிழாக்காக செல்கிறார்கள். அப்போது அந்த ஊர் திருவிழாக்கு செல்லும் பொழுது அவர்கள் தவறி பாலைவனத்திற்கு சென்று விட்டார்கள். வழிமாறி அவர்கள் போகிறார்கள். கடுமையான வெயில் அவர்களை வாட்டுகிறது. இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். இடையில் ஏதாவது ஒரு ஊர் கிடைத்தால் பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டு விடுவோம் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். உடனே இரவு வந்து விட்டது. குரு சொல்கிறார், இன்றைய தினத்திலே இங்கேயே தங்கி விட்டுருவோம், தங்கிவிட்டு மறுநாள் காலையில் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அனைத்து சீடர்களும் சுருங்கி விழுந்து விட்டார்கள். ஏனென்றால் தண்ணீர் தாகம், பசி மயக்கம். உடனே இந்த குருவிற்கு ஒரு வழக்கம் இருந்தது. தினந்தோறும் இரவில் இறைவனை பிரார்த்தித்து விட்டு அவர் உறங்கும் நிகழ்வை வைத்திருக்கிறார். அப்படி அந்த குருவானது இரவில் வணங்குகிறார். இறைவா, இன்னைக்கு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி என்று சொல்லும் பொழுது கோபத்துடன் ஒரு சீடன் நின்று கேட்கிறான், குருவே, அப்படி என்ன இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுத்தான், நீங்க அவருக்கு ஏன் நன்றி சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அப்பா, இந்த இறைவன் நமக்கு அருமையான பசியை கொடுத்திருக்கிறார், அருமையான தாகத்தை கொடுத்திருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் சிறந்ததாக
என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றுதான் நம் வாழ்வு சிறக்கும். அந்த குரு சொன்னார், இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போன்றது. அதை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று நாம் பிறவி பயனை அடைகிறோம், வாழ்வியலுக்கான லட்சியத்தை அடைகிறோம் என்கிறார்கள். இதைத்தான் அப்பரடிகள் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று தனது கட்டுரை வாயிலாக விளக்குகிறார்கள். மேலும் இந்த சமூகம் வேண்டுதல் வேண்டாமையை தவிர்க்க வேண்டும் என்கிறார். இது சமூக நீதி என்று என்றும் சொல்கிறார். இந்த வேண்டுதல் வேண்டாமை என்பது வேற்றுமைகளை கடந்த விழுமிய மனித குல ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சொல்கிறார். அதனால்தான் சமத்துவ சமுதாயத்தை இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்ற குரலில் வைக்கிறார். அதற்கு அந்த குரலையும் சொல்கிறார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று அந்த குரலிலே அவர் பதவி செய்கிறார். என்றால் இந்த சமூகத்தில் எவ்வாறு போற்றப்படக்கூடிய வேண்டிய கருத்துக்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து வானும் ஒழுக்கமும் என்ற கட்டுரையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், வானும் ஒழுக்கமும், அதாவது இந்த உலகத்திலே ஒழுக்கத்தை பற்றி சொல்வது என்பது கடினம்தான், அவற்றை பின்பற்றுவது என்பது அதைவிட கடினமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த சமூகமும் அவ்வாறு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சமூகத்தை வைத்தோம் என்றால் இருக்கின்ற பொருள்களை மட்டுமே விநியோகிக்க முடியும், மாறாக வளர்த்தல் என்ற நிகழ்வு நடைபெறாது. இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது வானை பற்றி அழகாக சொல்கிறார். வானும் ஒழுக்கமும் என்ற தலைப்பிலே இந்த உலகத்தில் மழை என்பதை எவ்வாறு முக்கியத்துவம் அளிக்கிறது என்கிறார். மழை பெய்தால் மட்டுமே இந்த உலகில் இருக்கும் அனைத்தும் தளிக்கும், ஒழுக்கத்துடன் வாழும் என்று சொல்கிறார். இந்த குரலிலே எவ்வாறு இந்த மழையானது செயல்படுகிறது, ஒருவேளை இந்த உலகத்தில் பூமியில் மழை பெய்யாவிட்டால் வறுமை ஏற்படும், வறுமை ஏற்பட்டு விட்டால் தீய செயல்களை செய்ய மனிதர்கள் தூண்டப்படுவார்கள் என்று அந்த இதில் சொல்கிறார். அப்போது உடல் வெப்பத்தை தணிக்க நீர் முக்கியமானது, அவை மனிதர்களின் ஒழுக்கத்தில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுகிறது என்று சொல்கிறார். அதனால்தான் அந்த குரலிலே சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வானானது தனது மலையை செறிவர பொழியும் வரை இந்த ஒழுக்கமானது உயிராக ஓம்பப்படும் என்று இந்த கட்டுரையிலே குன்றக்குடியடிகளார் பதிவு செய்கிறார். அடுத்து உணர்வார் கண்ணே உலகு என்கிறார்கள். இந்த குரலிலே இந்த ஐவகை, அதாவது ஐநெறிகளை, அதாவது இந்த கண் காது மூக்கு என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவற்றை எல்லாம் இந்த ஆசைகளை அடக்கி வாழ்பவனே வாழ்வாங்கு வாழ முடியும் என்று புத்தர் சொல்வார். ஆசைகளே அனைத்து துன்பத்திற்கு காரணம் என்றும் சொல்வார். அப்படி அந்த குரலிலே சொல்கிறார், சுவையொலி யூரோசை நாற்றமின் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார்கள். இந்த குரலிலே இந்த அனைத்து சுவைகளையும் ஒளிகளையும் எவன் ஒருவன் கட்டுப்பாடோடு ஆசைகளை தவிர்த்து வாழ்கிறானோ அவன் வாழ்வாங்கு வாழ்வான் என்று சொல்கிறார்கள். அடுத்த குரலில், அடுத்த கட்டுரையில் பார்த்தீர்கள் என்றால் மன தூய்மையே அறம் என்ற ஒரு இதை பதிவு செய்கிறார்கள். மன தூய்மையே அறம் என்றால் என்ன, அறம் எவ்வாறு செய்ய வேண்டும்? நமது சமூகம், தமிழ் சமூகம் அறம் செய்க என்று, அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறது, அறம் செய்வதை விரும்ப வேண்டும் என்கிறது. அதைதான் இஸ்லாமும் சொல்கிறது. ஜகாத் என்ற முறை இருக்கிறது. ஏனென்றால் இந்த அனைவரும் சரிசமமாக இருக்க வேண்டும், அனைவரும் பசியில்லாது இருக்க வேண்டும் என்று ஜகாத் ஒரு முறை இஸ்லாத்திலும் இருக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார். அறம் வழங்கும் பொழுது மனதிலும் எண்ணத்திலும் நல்ல எண்ணத்தை கொண்டு அறத்தை வழங்க வேண்டும். பொதுவாக வாயிலே அறம் வழங்குவது என்பது சரியானது அன்று. சிலர் சொல்வார்கள், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று, இவருக்கு இவ்வளவு நன்கொடை கொடுத்தேன், இவருக்கு அவ்வளவு கொடுத்தேன் என்று சொல்வது ஒரு உண்மையான அறமாகாது. மனதால் இவர் இதை வளர வேண்டும் என்று நினைத்து செய்யும் அறமே மன தூய்மைக்கான இலக்கணமாக அந்த அறம் சிறந்த அறம் என்று வள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அறமும் சிவிகையும் என்ற கருத்திலே பொறுத்தவரை இந்த கட்டுரையின் முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறார். திருவள்ளுவர் என்பவர் எந்த இதையும் சார்ந்தவர் அல்ல. அவர் சமுதாயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை நடுநிலைமையோடு பேசுகிற ஒருவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே திருவள்ளுவருக்கும் பல நிலைகள் ஏற்பட்டு விட்டது என்பதுதான் உண்மையானது. ஆனால் திருவள்ளுவர் இருக்கின்ற அந்த சமுதாயத்தில் பழைய கருத்துக்களை, மூடத்தனமான கருத்துக்களை எதிர்த்திருக்கிறார், அறிவுபூர்வமான கருத்துக்களை ஆதரிக்கிறார். இந்த அறமும் சிவிகையும் கட்டுரையிலே ஒருவன் பல்லக்கு தூக்குதல் என்ற நிகழ்வை சொல்கிறார்கள். பல்லக்கு தூக்குதலில் பல்லக்கில் தூக்கப்பட்டு வருபவன் அறம் செய்ததால் வாழ்ந்தான் என்றும், அந்த பல்லாக்கை தூக்கி வருபவன் அறம் செய்யாததால் அதை தூக்குகிறான் என்று மதவாதங்கள் இதை சொல்கிறது, மதவாதிகள் இதை சொல்கிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் அதை ஏற்கவில்லை. ஆனால் சில எஜமானர்கள் தங்களுக்கு காசு கொடுத்து கூட தூக்க சொல்கிறார்கள். அது அந்த இடத்திலே பணம் தான் மதிப்பிடுகிறத தவிர
ஒருவனின் அறம் சரியாகாது. அறம் இதற்கும் அதற்கும் எந்த விதமான சமமும் இல்லை என்று அறமும் சிவிகையும் என்ற கட்டுரையிலே சொல்கிறார். அப்போது அறமானது இந்த பணத்துடனோ இல்லை முன்ஜென்மத்துடனோ தொடர்பு பட்டது அல்ல. அவன் அப்போது என்ன அறங்களை செய்கிறானோ, மனதார எந்த அறங்களை ஏற்றுக்கொள்கிறானோ அதுதான் சிறந்த அறம் என்று சொல்கிறார்கள். பின்பு மனிதன் தெய்வமாகலாம் என்ற கட்டுரையை பார்க்க வேண்டும். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற கட்டுரையில் இந்த வாழ்க்கையை பற்றி எவ்வாறு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று திருவள்ளுவரை தவிர வேறு யாராலும் இயல்பாக சொல்லிவிட முடியாது. அதனால் வள்ளுவம் எவ்வாறு மனிதனை தெய்வ நிலையில் அடைய வைக்கலாம் என்று சொல்கிறது. பொதுவாக ஒரு யாழினை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த யாழை ஒரு யாழ் கலைஞன் வாசித்தால் அது இசை பெருக்குடன் இனிமையாக இருக்கும். ஆனால் அதை வாசிக்க தெரியாதவன் வாசித்தால் இசை வெள்ளம் அல்ல, அதை நம் காதில் கூட கேட்க முடியாத அளவிற்கு இருக்கும். அப்போது ஒரு செயல்களை பகுத்தறிந்து ஆராய்ந்து நாம் எப்போது செயல்படுகிறோமோ அப்போது இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கும். அப்போது மனிதன் என்பவன் தெய்வமாகிறான் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் பாரதியார் சொல்கிறார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பகுத்தறிந்து நாம் செயல்படும் வாழ்க்கையே சிறப்புடையது என்றும் சொல்கிறார்கள். நிறைவாக ஒரு அறிவார்ந்த மக்கட்பேறு என்ற கட்டுரையும் வெயிலும் என்ற கட்டுரையும் இருக்கிறது. இந்த கட்டுரையில் பொது கருத்துக்களை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அறிவார்ந்த மக்கட்பேறு இந்த மக்கட்பேறு என்பது வெறும் வாழ்வது, ஒருவன் ஒருத்தி கூடுவதற்கான வாழ்க்கை மட்டுமில்ல, அது ஒரு வாழ்க்கையின் லட்சியங்களை பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரு அறமாக தான் விளங்குகிறது என்கிறார்கள். அப்போது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் அறிவாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிலத்தில் என்ன விதைக்கப்படுகிறோமோ அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் அந்த பயிர் வளர்கிறது. அப்போது அறிவார்ந்த பெற்றோர்கள் அறிவை வளர்த்து கொண்டீர்களானால் அந்த குழந்தையும் நல்ல ஒரு அறிவார்ந்த குழந்தையாக வரும் என்கிறார்கள். இதை திருஞான சம்பந்தர் அவர்களின் குடும்பத்தையும் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். திருஞான சம்பந்தர் அவர்களின் குடும்பம் தனது குழந்தை அறிவார்ந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே தவம் செய்து வந்தார்கள். அதனால் அவர் பிறக்கும் பொழுது 4 ஆண்டுகளில் இருந்தே அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் ஒரு அறிவார்ந்த ஒரு ஞானியாகவும் விளங்கினார் என்றால் அது திருஞான சம்பந்தர் அந்த குரலை பற்றி திருவள்ளுவர் சொல்லும் பொழுது சொல்கிறார். அவ்வாறு ஒரு அறிவார்ந்த மக்கட்பேறு என்பது ஒரு வாழ்க்கையின் லட்சியங்களை கொண்டு நடைபெற்றாமானால் அது சிறந்த மக்கட்பேறாக இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்து வெயிலும் அறமும் என்ற குரலிலே அவர் அந்த வெயிலும் அறமும் என்ற கட்டுரையில் அவர் சொல்ல வருவது, ஒரு எலும்பில்லாத இந்த கதிரவனானது இந்த உலகில் இருக்கிற உயிர்களை தளிர்க்க செய்கிறது, இருளை நீக்குகிறது. இதில் எலும்பில்லாத உயிரினங்கள் அவற்றில் வருந்துகிறது, எலும்புடன் உடைய உயிரினங்கள் அவற்றிலிருந்து தற்காத்து கொண்டு வளர்ந்து விடுகிறது. அப்படி அந்த எலும்பானது அறம் என்று சொல்கிறார். அறம் செய்பவர்களுக்கே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். அந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து அந்த அறம் தான் நம்மை பாதுகாக்கும் என்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக இதிகாச உலகத்தில் இருந்து எவர் ஒருவர் அறம் செய்ய தவறுகிறார்களோ அவர் எவ்வாறு கடினப்படுகிறார்கள், அவர்களது முடிவு எவ்வாறு இருந்தது என்று சொல்வதற்கு இதிகாச உலகிலே ராவணனையும் புத்தர்களிலே பத்மாசுரனையும் இன்றைய ஆட்சி கால முறையிலே ஜார் மன்னரையும் உதாரணத்திற்கு எடுத்திருக்கிறார் என்றால் அப்போது அறம் செய்யும் வாழ்க்கையே சிறந்தது. அவ்வாறு அறத்தை போதிக்கின்ற ஒரு சமுதாயமே சிறந்த சமுதாயமாக விளங்குகிறது. எனவே அறம் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். திருக்குறளை வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைய இளைஞர்களாகிய எங்களுடைய லட்சியம் என்னவென்று தெரியுமா? திருக்குறளை வாழ்வியலாக்குவதும் தேசிய நூலாக்குவதும் எங்கள் கடமை என்று போர்க்குணத்துடன் ஈடுபட்டு வள்ளுவத்தை வாழ்வியலாக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிபில், நன்றி, மிக நன்றி. பெருமழை பொழிந்தது போல இருக்கிறது. இங்க சென்னையில எல்லாம் மேகமூட்டம் இருப்பது போல கேள்விப்பட்டேன். பெருமழை பொழிந்தது போட்டிருந்தது. அற்புதமாக பேசினீர்கள். பல மேடைகளை கண்ட அனுபவம் இருந்தது. அற்புதமாக பேசினீர்கள். அருமையான கருத்துக்களை இடையில் இஸ்லாமிய கருத்துக்களை கூறி எங்களையும் அந்த சிந்தனைக்கு வாழ்த்து விட்டீர்கள். சிபில் என்ற சொல்லுக்கு நான் இன்றுதான் படித்தேன். சிபில் என்றால் இளைஞர் என்று பொருள் போல இருக்கிறது குரானிலே. ஹுசைன் என்ற பொருளுக்கு அழகானவர் என்று பொருள் போல் இருக்கிறார். அற்புதமாக பேசினீர்கள். சிபில் என்ற பொருளுக்கு சிங்கம் என்ற பொருளும் உண்டு ஐயா. சிபில் என்ற சொல்லுக்கு சிங்கம் என்ற பொருளும் உண்டா? என்ற அர்த்தமும் உண்டு ஐயா. மிக சிறப்பு, மிக சிறப்பு. அரிமா என்ற அர்த்தமும் இருக்கிறது. அருமா அருமை. முதல்ல நான் இஸ்மாயில் ஐயாவுடைய கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க கருத்தை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க.
அனைவருக்கும் வணக்கம். சொல்ல துடிக்குதன் நாவும் உதடும் சொல் சொல் எனவே நாவில் இடிக்குது குரலி அம்மே என்ற அந்த இலக்கியம் எனக்குள் தடை செய்கிறது. என் மாணவன் மிக அற்புதமாக ஒரு வேதியியல் 2ஆம் ஆண்டு இன்றைக்கு மதியம் அவர் பருவத் தேர்வு எழுதிவிட்டு மாலை நிகழ்ச்சியில இவ்வளவு அற்புதமாக பேசியிருக்கிறார். அற்புதம் சொன்னா சில பேருக்கு வருத்தம் வரும். இருந்தாலும் அந்த அற்புதம் ரொம்ப அருமையாக உரையாற்றி இருக்கிறார். தியாகிகள், கவிஞர்கள், படைப்பாளர்கள் கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடப்படுகின்ற பொழுதுதான் தியாகிகள், கொடையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் உருவாகுவார்கள். அந்த அடிப்படையில நம்முடைய மாணவர் இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் என்றால் அவருக்குள் அந்த அந்த அவர்களுடைய அந்த தியாகங்கள் எல்லாம் ஊற்றெடுத்திருக்கிறது, அவருடைய ஊற்று வாயிலை திறந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மூவகை இலக்கியம் என்றெல்லாம் பேசினார். அறிவியல் என்று சொன்னாலே காரணகாரி அடிப்படையில இருத்தல் வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். கன்க்ளூஷன், முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அறிவியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தர்க்கம் இருக்க வேண்டும். அதே போல இவர் ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக அடுக்கி கூறினார். அறிவியல் பூர்வமாக திருக்குறளுக்கு விளக்கம் அளித்தார். தன்னுடைய எடுத்துக்கொண்ட அந்த பொருண்மையையும் அழகாக நிரல்பட தர்க்கபூர்வமாக அவர் உரையாற்றி இருக்கிறார். சொற்களுக்கெல்லாம் விளக்கம் அளித்திருக்கிறார். மண்ணுதல், உய்தல் போன்ற சொல் விளக்கங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். மிகவும் அற்புதமான அன்பின் வழியது உயிர்நிலை என்பதை அவர் ரொம்ப அதுல ஊடாடி இருக்கக்கூடிய சொற்பொழிவிலே ஊடாடி இருக்கக்கூடியதாக ஒன்று என்னன்னு சொன்னா வள்ளுவத்தினுடைய ஒவ்வொன்றுமே அற்புதமான கருத்துக்கள். இவருடைய அந்த பொழிவிலே அன்பின் வழியது உயிர்நிலை என்பதை மிக ஆணித்தரமாக அடுக்கி கூறியிருக்கிறார். எல்லா சமயத்தாரையும் இணைத்து, அதற்குத்தான் வள்ளுவனும் சமயப்புரை கொண்டவன், அடிகளார் அவர்களும் சமயப்புரை கொண்டவர். ஆக இவருடைய பொழிவில் எல்லா சமயத்தாரையும் இணைத்து ஒரு சமய புரைக்கு இவரும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க இயலுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமூலர், இயேசுபிரான், புத்தர், திருவிக்கா, பாரதி, லெனின் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம், மிகப்பெரிய நெறியாளர்களை எல்லாம் நமக்கு அவர் படித்து இவர் விளக்கி இருக்கிறார். பொருள் முதல்வாத சித்தாந்தம், மார்க்சியம், பிரபுத்துவம், அப்பர் பொதுத்துறை நிறுவனங்கள் பற்றியெல்லாம் அற்புதமாக பேசியிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஷிபில் ஹுசைனால் ஜமால் முகமது பெருமை பெற்றிருப்பதும், ஜமாலால் ஷிபில் ஹுசைன் பெருமை பெற்றிருப்பதும் எங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது, இந்த நிகழ்ச்சியிலே அவர் தன்னுடைய சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக சிறப்பு. ஜமால் முகமது கல்லூரியால் தமிழ் பெருமை பெற்றிருக்கிறது. அந்த கல்லூரியில் தமிழ் வளர்ச்சி என்பது ஒரு பரம்பரையாக ஒரு மரபாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது இந்த உலகத்துக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஷிஃபா அம்மா இருக்காங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் ஷிஃபா அம்மா தான் அவருக்கு ஆசிரியர் இல்லைங்களா ஷிபிலுக்கு? இங்க இருந்தாங்க, இளையான்குடி போயிட்டாங்க. டாக்டர் விஜயலட்சுமி இருக்கிறாங்க. அடுத்து ஷிஃபா மேடத்துக்கு. விஜயலட்சுமி மேடம், அம்மா வாங்க. விஜயலட்சுமி அம்மா இருக்கீங்களா? பேசலாமா? சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பியினுடைய உரை மிக அருமையா இருந்தது. ஒரு இளைஞன் இன்றைய காலகட்டத்துல இந்த திருக்குறளை எப்படி எல்லாருக்கும் போய் சேரணும், அந்த பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தினுடைய காட்சியில எப்படியெல்லாம் கொண்டுட்டு சேர்த்திருக்காங்க. இந்த காட்சி ஊடகம் அப்படின்றது மாணவர்களுடைய மத்தியிலையும் இளைஞர்களுடைய மத்தியிலையும் எப்படி திருக்குறளையும் கொண்டு போய் சேர்க்குது. அதே மாதிரி திருக்குறளுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது மற்ற சித்தாந்தங்கள்ல எல்லாம் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, குன்றக்குடி அடிகளார் அதை எந்த வகையில எல்லாம் எடுத்தாண்டிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில, குறிப்பா இளைஞர்கள் ஏன் திருக்குறளை படிக்கணும்,
பிறப்பு முதல் இறப்பு வரை திருக்குறள் வந்து எப்படி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறத மிக அழகிய வகையில புரியிற மாதிரி ரொம்ப நிதானமா, ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நகைச்சுவையா திருவள்ளுவர் என் கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேன்மேலும் அவங்க வந்து வளரணும். தம்பியோட உரையை இன்னைக்குதான் முழுமையா கேட்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இஸ்மாயில் சாருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த உரையை வந்து நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சார் தான் வந்து நினைவுபடுத்தினாங்க. அந்த வகையில இத ஒருங்கிணைக்க கூடியவர்களுக்கும் ஜமால் முகமது கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் இஸ்மாயில் சார் அவர்களுக்கும் சிபில் ஹுசைன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி, வணக்கம். நன்றிமா, ரொம்ப நன்றி. தங்களுடைய வாழ்த்து வந்து அவருடைய இன்னும் ஊக்கப்படுத்தும், இன்னும் பல்வேறு மேடைகளை கண்டு தமிழ் சிறக்க அவரும் சிறப்பார் என்று நம்புகிறோம். அம்மா ஷிஃபாமா இருக்கீங்களா? பேச முடியுமா? ஷிஃபாமா இருக்கீங்களா? ஐயா சுபதிருப்பதி பேசணும் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை அளிக்க வேண்டுகிறோம். வணக்கம். தம்பியோடைய உரை வந்து சிறப்பாக இருந்தது. அது நடுவில் கொஞ்ச நேரம் வெளியே சென்று விட்டு ஒரு அவசர அழைப்பு வந்தாலும் சென்று விட்டேன். முழுமையாக கேட்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, தம்பி பல நூல்களையும் நிரம்ப வாசித்து கற்றிருக்கிறார். அதோடு சேர்ந்து இதையும் இணைத்து பேசுவது வந்து அவர் சிறப்பாகவே செய்தார். அவர் வந்து அந்த முதல் பகுதியை நல்ல விரிவாகவும், இரண்டாவது பகுதியை நேரமின்மை காரணமாக மிக சுருக்கமாகவும் பேசினார். என்னை பொறுத்த ஒரு வேண்டுகோள் என்றால், நீங்கள் இதில் உள்வாங்கிய கருத்துக்களை ஒரு கட்டுரை வடிவமாக வைத்து எழுதி வைங்க. ஏனென்றால் இதற்காக நீங்க படித்திருப்பீர்கள் நிறைய. அந்த எண்ணங்கள் எப்பவுமே நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். அந்த சிந்தனைகள் மறந்து போயிடும். அந்த சிந்தனைகளை மறக்காமல் அது ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்று நம்ம எழுதி வைத்திருப்போம். சில வருடங்கள் கழித்து பார்த்தால் நம்ம தான் எழுதினோமோ நம்மளுக்கே சந்தேகமா இருக்கும். அந்த அளவுக்கு சமயங்கள்ல சிறப்பாகவும் இருக்கும், சமயங்கள்ல வேற மாதிரியாக ஒரு இதுவாகவும் இருக்கும். ஆனா நம்மள ஒரு 10 வருடம் கழித்து பார்க்கிறப்ப அது இங்குள்ள அவையினர் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் நினைக்கிறேன். அதனால் இதை ஒட்டி படித்ததை கற்றதை ஒரு இதுவாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்றும் பயன்படுத்தி என்னுடைய பரிந்துரையாக சொல்கிறேன். அடுத்தது இதை பற்றி ஐயா 2-3 விஷயங்களை முன்வைக்க சொன்னாங்க. நான் அந்த அவையினர் முன் வைப்பும் இந்த கட்டுரைகளை வைத்து சில எண்ணங்களை, சிந்தனைகளை முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த மண்ணுயிர் என்று அடிகளார் பேசும் இந்த கட்டுரையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை மேலிட்டது. வள்ளுவர் பல்லுயிர், தன்னுயிர், அப்படிலாம் நிறைய சொல்றார் உயிரை பற்றி. மண்ணுயிர் என்பதை நாம் ஆங்கிலத்தில் சோல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சரியாக இருக்குமா என்பதனை அவையினருக்கு சிந்தனைக்கு முன்வைக்கிறேன். ஏனென்றால் இந்த ஐயாவுடைய இந்த கட்டுரை நிலையான உயிர் என்பதை அந்த படிக்கும் பொழுது இப்படி சிந்தனை மேலிட்டது. ஏனென்றால் மற்றவங்க என்ன சொல்லிடுறாங்க, மண்ணுயிரெல்லாம் தொழும் சொல்றப்ப பல உரையாசிரியர்கள், மேடை பேச்சாளர்கள்லாம் அந்த 3 சுழி எண்ணை சொல்லி மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் அப்படின்றாங்க. ஐயா தெளிவாக 2 சுழி எண் தான் வள்ளுவர் போட்டுக்காது. நீங்க பல இடத்துல பல கட்டுரையாளர்களும் பார்க்கலாம், பல பேச்சாளர்களும் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற எல்லா உயிரும் தொழுமையா, தன்னுயிர் தானர பெற்றானே அப்படிம்பாங்க. அது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மண்ணுயிர்ங்கிறதுக்கு ஆங்கிலமாக சோல், இல்ல வடமொழியில ஆத்மா, இப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வைக்கும் பொழுது இந்த திருக்குறள் திறந்து விடும் வெளி மிக பெரிதாக இருக்குமா என்பதனை ஐயப்பாடாக இந்த அவை முன் வைக்கிறேன். இது அவையினர் முன் இதற்காக. அடுத்தது வந்து 2 விஷயம். இந்த நம்ம சிஆர் ஐயா வந்து இந்த பொது வாழ்க்கையில், குறிப்பாக அரசாங்க பணிகளில் திருக்குறள் சேர வேண்டும், திருக்குறள் அவர்கள் மனதில் பதிய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார். இந்த ஐயாவுடைய இந்த மார்க்சியம் கட்டுரையில் ஐயா வந்து அடிகளார் வந்து முக்கியமா மனித குலத்தில் பாதி பேர் நியாய விலை கடைகளில் முன்னும், வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்னும், அரசு மருத்துவமனைகளிலும், காவல் நிலையங்களிலும்,
பட்டிக்கடையில் முன்னும் கடவுள் சன்னதியில் நின்று அவர்கள் உள்ள மூடப்படுவது பற்றி எத்தனை பேர் கவலைப்படுகிறோம்? இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய இதுவே வந்து இந்த மாதிரி இடங்கள் நடக்கக்கூடிய அந்த ஊனம் உடல், அதாவது உள்ளம் ஊனத்தை நாம ஆங்கிலத்துல எப்பவுமே சொல்றது ஹராஸ்மெண்ட். இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு பயந்துதான் நாம் இந்த மாதிரி இடங்களில் போவதை நாம் ரொம்ப தவிர்த்து கொள்கிறோம். இல்ல வேற எப்படியாவது சாதித்துக் கொள்வோம் என்று நாமும் லஞ்சங்களை கொடுக்க முன்னிடுகிறோம் என்பதனையும் நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டியிருக்கிறோம். அப்ப இந்த திருக்குறள் என்பது நமக்கும் சேர வேண்டும், இந்த பணியாளருக்கும் சேர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த சமூக வாழ்வு, அதாவது ஒரு சுற்றம், ஒரு குடிமை, சிவில் சொசைட்டி செம்மைப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதனையும் குறித்து விட்டு ஏற்கனவே ஊழலை பத்தி ஐயா சொன்னதான் இப்போ விரிவடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இப்ப போக விரும்பல. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த நீரின்றி அமையாத உலக பற்றி சொல்றப்ப நம்மளுக்கு தண்ணீர் குடிக்கிறத பத்தி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ஒரு பார்வையாக அடிகளா முன்வைச்சிருக்கிறார். அதை நான் எப்படி அறிவியல் பூர்வமா சொல்ல, இன்டர்னல் மில்லியூ அப்படின்னு பேர். இன்டர்னல் மில்லியூ அப்படின்னு உடம்பு வந்து தன்னுடைய தட்பவெப்பத்தை எப்பொழுதும் சீராக வைத்துக் கொள்வதற்கு இன்டர்னல் மெலிவை பேணுவது, அது சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியவில்லை, மன்னித்துக் கொள்ளவும். இன்டர்னல் மெலிவு என்பது ஒரு ஒரு உயிரியல் வாழ்வுக்கு முக்கியம். அதை வந்து தன்னுணர்வாக அவர் படித்து ஐயா எழுதியிருப்பார் என்று தோணவில்லை, தன்னுணர்வாக மிக ஆழ்ந்து பொருள் கொண்டும் பொழுது அவர் அறிவியலின் நுணுக்கத்தை தொட்டிருக்கிறார் என்றே நான் சொல்ல வேண்டும். அதே போன்று அவர் இன்னொரு சொல்றார், நம்மளுடைய முன்னோர்கள் நுண்ணுடலாகவே இருக்கிறார்கள் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், மனையறத்தார் கடமை என்று சொல்லும் பொழுது துணை ஒன்று சபையினர் முன் திரும்பவும் சொல்கிறேன், துணை என்ற சொல் தமிழுக்கான தனித்துவமான சொல். அதை நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட முடியாது, நீங்க முயன்று பாருங்க. துணை என்ற சொல் தமிழுக்கான அருமையான விழுமியம் சார்ந்த சொல், நம் மரபார்ந்த விழுமியம் சார்ந்த சொல். அந்த நம்ம எளிதாக சொல்லி விடுகிறோம். ஆனால் நீங்க யோசித்து பாருங்க, வழித்துணை, விழித்துணை, வாழ்க்கை துணை, அசிஸ்டன்ட் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. நம்ம துணைன்னு சொல்றப்ப அதோடைய இதுவே வேறு. அது வந்து முக்கியமான இதையும் சொல்லுகிறேன். அடுத்தது வந்து அந்த துறந்தார்க்கும் துவாதவர்க்கும், அந்த துவாதவரை பத்தி ஐயா ஒரு விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னால் என் சிற்றறிவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அவையினர் யாராம் விளக்கினால் மகிழ்ச்சியா இருக்கும். துவாதவரை பற்றி அடிகளார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய இது என் சிற்றறிவுக்கு விளங்கவில்லை. அதை வந்து அவையினர் யாராவது தெளிவுபடுத்தினால் நம் அடுத்த கட்டில் போவது இருக்கும். அது கூட குழுரன் தொழுதெழுவாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதுல கற்பு என்பதை முன்வைக்கிறார். நான் என்ன சொல்வேன் என்றால், கற்பு என்பதனை நம் ஔவையாரிடமிருந்து தெரிந்து கொள்வோம். கற்புக்கு அவர் வைக்கும் வரையறை என்பது கற்பனப்படுவது சொல் திறம்பாமை, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை என்று ஔவையார் கூறுகிறார். அந்த வரையறையை வைத்தால் கற்பு, நாம் சொல்லும் கற்பும் எந்த கற்பும் பாலின பாகுபாடு என்று எல்லாருக்கும் பொருந்தும் என்பதனையும் நாம் இங்க குறித்துக் கொள்ளலாம், அந்த வரையறை. அடுத்தது வந்து அந்த பெய்யன பெய்யும் மழை தொழுதெழுவாள் அப்படிங்கிறப்ப வந்து ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது இருக்குல்ல. தொழுது எழுதல், எழுந்து தொழுதலை சிறப்பாக அடிகளார் சொல்லியிருக்கிறார். அதைதான் இந்த கருத்தை உள்வாங்கி தேவைப்படும் பொழுது, என் தேவையை அறிந்து தேவைப்படும் பொழுது உதவும் தெய்வத்துக்கு நிகரான மனைவி அப்படின்னு சொல்லும் கருத்தை தான் கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று அந்த பாடலில் உள்வாங்கி பாடியிருப்பார் என்று தோணுகிறது. எனக்கு கொடுத்த 5 நிமிட துணிகளை முடித்து விட நன்றி. குழந்தைவேல் ராமசாமி பேசுறேன். அதாவது வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவள் யானையால் யானை யாத்திற்று மாதிரி இப்ப ஜமால் முகமது கல்லூரியில எவ்வளவு சிறப்பாக தமிழ் சார்ந்த முயற்சிகள் போய் கொண்டிருக்கின்றன. இளவல்கள் எப்படி முன்ன வந்து இந்த கருத்துக்களை பகிரவோ, பகிர்ந்ததை வாழ்க்கையில் கடைபிடிப்பவோ அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவோ எவ்வளவு ஒரு ஊக்கம் இருக்கிறது என்பதை வந்து இந்த குழுவில் இருப்பங்க அந்த கல்லூரியிலிருந்து வந்திருப்பவர்கள் வாயிலாகவும் பேராசிரியர் முகமது ஐயா வாயிலாகவும் நம்ம அறிகிறோம்.
இதுல வந்து அவரு தம்பி இன்னைக்கு சிவில் ஹுசைன் பேசினதே அப்படியே கடல் மடை திறந்த வெள்ளம் போல அவரு கொட்டினாரு. இது வந்து எவ்வளவு தூரம் அந்த கட்டுரைகளை உள்வாங்கி இருந்தால் இவ்வளவு தங்குதடையின்றி தொடர்ச்சியாக அடிகளாரே வந்து பேசுவது போல வந்து நமக்கு ஒரு வழக்கம் போல சொல்வது போல கண்ணை மூடிக்கொண்டு பேசுனீங்களாக்க அப்படியே கடல் மடை திறந்த போல அருவி கொட்டுற மாதிரி அவங்க தம்பி சொன்னாங்க சிபில் ஹுசைன். அதனால இப்ப வந்து மேடை பேச்சாளர் என்று இருப்பதற்கு அப்பாற்பட்டு இதை எப்படி இளவர்களுக்கு எடுத்து செல்ல முடியும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் 15 வயது வருவதற்குள் என்ற முயற்சிகளில் வந்து நம்ம இணைப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர்களால முடிந்தது. இப்ப குறிப்பா வந்து இது திருக்குறளுக்கு சற்று வெளியில போனாலும் திருக்குறளை பற்றி நாம் சொல்லுகிறோம், பேசுகிறோம், அதன் கருத்துக்களை உள்வாங்குவதற்காக வலியுறுத்துகிறோம். ஆனால் வந்து இதை பள்ளிக்கூடங்கள்ல எடுத்துரைத்து நன்னெறி வகுப்புல எடுத்துரைத்து பண்ற முயற்சிகள்ல வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அந்த வழியில இன்னைக்கு சிபில் ஹுசைனுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். ஒரு சில திருக்குறள்களை வந்து கொஞ்சம் வேகமா சொல்லும் போது திதிரி அப்படின்னு ஆயிப்போச்சு. அது தீது ஒரி என்று அந்த மாதிரி கொஞ்சம் உணர்ந்து சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் பொருள் விளங்கிவிடும் கேட்பவர்களுக்கு. மற்றபடி உச்சரிப்புகள்லாம் மிகச்சிறப்பாக அவரு கையாண்டாரு. வழக்கமா வந்து அதை நான் கூர்ந்து கவனிப்பது உண்டு. மிக்க மகிழ்ச்சி. தம்பி வந்து இன்னும் பல மேடைகளில் இந்த மாதிரி மதச்சார்பற்ற கருத்துக்களை எப்படி அடிகளார் சொன்னார் அப்படிங்கிறத அவரு சொல்றத வந்து இன்னும் பல மேடைகளிலும் பலரும் கேட்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்து சொல்லி இது போல நல்ல நல்ல உள்ளங்களை இளையோர்களை அறிமுகப்படுத்த அந்த கல்லூரி பொறுப்பாளர்களுக்கும் முகமது ஹுசைன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கங்கய்யா. நன்றிங்க. அடுத்ததாக மருத்துவர் அஷ்ரப் அவர்கள் கருத்து கூற விரும்புகிறார். ஐயா வாங்க ஐயா. இப்போ தம்பி பேசினாப்புல போன 2 வாரம் 1 வாரம் சுத்தம் மறந்துட்டேன். நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். இன்னொரு 2 தடவை வேலை பலு. இப்ப கூட நான் வந்து ஜஸ்ட் நவ் லேண்டட் இன் ஜெய்ப்பூர். கரெக்டான டைம்ல வந்துட்டேன். பையன் தம்பி பேசுறது ரொம்ப அருமையா இருந்தது, கேட்டேன். ஜமால் முகமது கல்லூரியில ஒவ்வொருத்தரா வெளியே வர்றாங்க, பொந்துல இருந்து டக்குன்னு அடிச்சு விடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். மண்ணுயிரை பத்தி பேசினாரு. அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் முன்பு பேசிய அந்த பேச்சாளருக்கு சொன்ன அதே ஒரு கருத்தை சிபில் ஹுசைனுக்கு சொல்லிடுறேன். சிறுவர்கள் ழகரத்தை சரியாக உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 இது ஒண்ணு. இன்னொன்னு, புதுசா ஒரு வழக்கத்தில் வரும் ஒரு உச்சரிப்பு முறை வந்து கொண்டிருக்கிறது, தவறு. சின்ன லாவ கொஞ்சம் பெருசா சொல்றது லா. அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் பல்லாக்கு அதை சொன்னா போதும், பல்லாக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது வந்து பேசும்போது சொற்பொழி நடத்தும் போது ஆழ்ந்த ஒரு செம்மைப்படுத்தி சொல்லுவதாக நினைக்கிறேன். பல்லாக்கு பல்லாக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச பலர் அது ஒரு லாவை கொஞ்சம் லாவா சொல்லிடுறாங்க. அது 2 விஷயம் கவனிச்சுங்க. இதுக்கு எனக்கு தெரியாம நான் எனக்கு கவனத்துக்கு வராத சில சொற்கள் வரலாம். நீங்க இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுங்க. தமிழ் நீங்க அருமையா பேசுறீங்க. இதை 2 விஷயத்தையும் கவனிச்சுக்குங்க. அப்புறம் இந்த மண்ணுயிர் என்ற இது வந்து ரொம்ப அருமையா, அவர் ஆத்மாவை குறிக்குமான்னு சொன்னாரு. ஆக்சுவலா அகராதியில் எடுத்து பாத்தீங்கன்னா மண்ணுயிருக்கு 3 பொருள்கள்: விலங்கின உயிர்கள், மனித உயிர்கள், ஆத்மா. இப்ப அந்த ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்ற அந்த ஒரு குறட்பா 268வது குறட்பா நினைக்கிறேன். அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது ஆல் சோல்ஸ் வில் வொர்ஷிப் ஹிம், ஆல் சோல்ஸ். அப்ப ஆத்மா என்ற பொருளையும் எடுக்கும் என்ற ஒரு கருத்து சொல்லிடுறேன். 2வது, நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஆறுயிரும் தன்னுயிரும் மண்ணுயிரும் பல்லுயிரும் என்று. அந்த கட்டுரையை நான் இன்னும் பதிவு செய்யல, பப்ளிஷ் பண்ணல. அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு பகிர்கிறேன், தெரிய வரும்.
நன்றி, வணக்கம். நன்றிங்க. மிக முக்கியமாக மண்ணுயிருக்கு உள்ள விளக்கத்தை சொன்னது அருமையா இருந்தது. இதையுமே மண்ணுயிர் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே இதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க அப்படின்றத சுபதிருப்பதி ஐயாவும் சொன்னாங்க. அதை நீங்களும் ஐயா சொன்னதை அப்படியே ஒத்துக்கிட்டு சோல்ன்றது சொல்றது சரியா இருக்கும் அப்படின்ற சொன்னீங்க. நன்றிங்க. நான் அதுதான் சரியான பொருள் என்று சொல்லவில்லை, சோல் என்றும் சொல்லலாம். சூழலை பொறுத்து பொருளை. ஆல் அனிமல்ஸ் வில் வர்ஷிப் ஹிம் அப்படின்னா அது சரிப்பட்டு வரல. அங்க ஆல் சோல்ஸ் வில் வர்ஷிப் ஹிம்ங்கிறது மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்பதற்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பு. ஆல் சோல்ஸ் வில் வர்ஷிப். அப்படி இல்லாம வேற அர்த்தத்துல வர மாதிரி, வேற பொருள்ல வர மாதிரி என்ன இருக்குங்க? உங்களுக்கு இல்லாம நீ ஆன்மான்னு இல்லை. அதாவது இப்போ அந்த மணிமேகலையில ஒரு இடத்துல வர்றது, மண்ணுயிர் ஓம்பும் இம்மாபெரும் பாத்திரம் என்னுயிர் ஓம்புதல் யானோ. இது இந்த இடத்துல மண்ணுயிர்ங்கும் போது தன்னை குறிப்பிடல, அது என்னுயிர் அப்படின்னு பாடல்ல வருது. அப்ப அந்த வடமொழியில உங்களுக்கு சமண நூலும் பௌத்த நூல்லையும் சமண இலக்கியங்கள்ல மண்ணுயிர்க்கான சொல் வடமொழியில ஜீவானம். ஜீவானம் கீதையிலும் ராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்திலையும் வருது சர்வபூதனம். சர்வபூதனம். அப்போ அந்த ஜீவானம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும் மண்ணுயிர் என்ற அருமையான இணையான சொல். ஜீவானம் என்பதற்கு மண்ணுயிர் என்ற ஒரு இணையான சொல். அப்போ உயிர், ஜீவம், உயிர் உள்ளது, ஜீவானம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இடத்தை பொறுத்து இப்ப திருக்குறள்லயே 2, 3, 4 இடத்துல வருது. அதுல ஒரு சில இடங்கள் எல்லா இடத்துலயும் விலங்கினம் உயிரினங்களை குறிப்பதாக இல்லை, சில மனித உயிரினங்களை குறிப்பதாக. அது இல்லாம மண்ணுயிர் இன்னுயிர்ங்கிறத விட உயிர்ன்ற வார்த்தையே நிறைய இடத்துல வள்ளுவர் உபயோகப்படுத்திருக்கிறார். அந்த உயிர்ங்கிற இடத்துல நிறைய இடங்கள் மானிடர்களை குறிக்கும். உயிர் என்ற சொல்லே மானிடர்களை குறிக்கும். மண்ணுயிரும் போது அவர் சொல்ற மாதிரி மண்ணு 3 சுழி நான் கிடையாது, மண்ணுயிர்ங்கிறது அது நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அந்த கருத்துல இப்ப தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம், அப்ப அங்க மண்ணுதல் என்பது அதுல நீங்க தமிழ் லெக்சிகன்.comல பார்த்தால் அது ஒரு நல்ல இணையதளம். பாத்தீங்களா, 2 இதுங்க. ஒண்ணு இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் என்றோ, அல்லது மண்ணுதல் என்றால் நிலை பெற்றது என்று சொல்லியிருக்காங்க. நிலை பெற்ற இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் என்றோ, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து இந்த அகன்ற பெரிய உலகத்தில் உள்ள மண்ணுயிர்க்கெல்லாம் இது. அப்ப மண்ணுதல் என்றால் நிலை பெற்று இருத்தல் என்று ஒன்ற பொருள் இருக்கு. இந்த இடத்துல நம்ம மண்ணுயிர் என்பது இந்த உலகில் உள்ள உயிர்கள் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன், நிலை பெற்ற இந்த உலகத்தில். ஏன்னா மண்ணுதல் என்பதற்கு பல பொருள் குறிக்கும். ஒரு சொல்லுல ஒண்ணு அந்த இதுலதான். அதனால இது பல பொருள் குறிக்கும் ஒரு சொல்ல. மண்ணுதல் என்பது பல இடங்கள்ல நீங்க இலக்கியத்திலும் சரி திருக்குறளையே கையாண்டிருக்காங்க இல்லைங்களாங்க அஷ்ரப் ஐயா? திருக்குறள்ல மண்ணுதல் என்ற சொல்லு அந்த தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு அது மாதிரி நிறைய இடத்துல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உடனடியா சொல்றதுக்குள்ள மற்றவங்களுக்கு கருத்து வருது. மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகுதின்றே மன்னாவாம் மன்னர் கொலி. அந்த ஒரு 556 குறள்ல வருது மண்ணுதல்னு ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல வருது. அந்த இடத்துல மண்ணுதலுக்கு என்ன பொருள்னு தெரியல, பார்க்க வேண்டியது. நிலை பெற்ற அப்படிங்கிற இதுலதான் நான் இத நாள் வரையிலும் அந்த இதை பார்த்துட்டு இருந்தேன். உயிர் மண்ணுதல் பிளஸ் உயிர், அதான் மண்ணுயிர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மண்ணு, அத மண் என்பத சொல்லுக்கு ஒரு பொருள் பார்த்தா முடிஞ்சது உங்களுக்கு. மண்ணுதல் தான் நிலைபெறுதல், நிலைபெறு அடைதல்னு சொல்றாங்க.
அது ஆமா. உயிரே வந்து இந்த உயிர் வந்து இதுல வந்து உடம்புல வந்து பொருந்துறது வந்து நிலைக்கிறதுன்னு சொல்றாங்களா, அது உயிரே நிலையானதா அப்படிங்கிறது ஒரு சிந்தனைக்குரியது. அவரு சைவ சித்தாந்தத்துல ஊர்னதால வந்து மண்ணுயிர் என்பது படைக்கப்படவில்லை, அது இறைவனைப் போலவே அது என்றும் உள்ளது அப்படின்னு சொல்ற கோட்பாடு உடையவர் அடிகளார். அதுதான் அவர் சொல்றாரு. மண்ணுயிர்ங்கிறது நிலை பெற்ற உயிர், நிலைத்த உயிர், உயிர் என்றும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி பொருள்ல தான் அவர் இங்க விளக்குறாருன்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, அந்த அந்த நோக்கத்துல தான் நானும் கேட்டேன். அப்படின்றப்ப ஆன்மான்றது என்றுமே நிலை பெற்று உள்ளது. அது மனித உயிரா இருக்கட்டும், இல்ல விலங்கினமா இருக்கட்டும், அந்த ஆன்மான்றது மிக பொருத்தமா இருக்கும் மண்ணுதல் இருக்கு அப்படின்றதுதான் என்னோட புரிதலாவும் இருந்தது. அதுக்குதான் ஐயா கிட்ட கேட்டேன். அது இல்லாம வேற பொருள்ல வருதா அப்படின்றதுக்காக கேட்டேன். மனித ஐயா, நீங்க இணையத்துல உயிரினங்கள் இணையத்துல தேடும்போது அவங்க ராஜேந்திரன் ஐயா சொன்ன மாதிரி மண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு தமிழுக்கு வந்து நிலை பெறுதல், தங்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வந்து அஷ்ரஃப் ஐயா சொன்ன மாதிரி எட்டர்னல், அப்புறம் பீயிங் அட் ஹோம் அப்படின்னு ரெண்டும் போட்டிருக்காங்க. இளவல் இருக்கிறாரா? என்னை பொறுத்தவரை அவருடைய கருத்தை கேட்பது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு உரை, தம்பிக்கு பாராட்டுக்கள். கல்லூரியின் முதல்வர் சொன்னது போன்று அவரால் அந்த கல்லூரிக்கு பெருமை, கல்லூரியால் அவருக்கு பெருமை. இந்த 2 நிலையிலே நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அது மிகவும் பாராட்டுக்குரியது. கல்லூரி முதல்வர் இந்த 3 மாணவர்கள் பேசிய பொழுது முழுமையாக கேட்டு அதை மிக தெளிவாக ஆய்ந்து அதற்கான பின்னுரை அளித்தது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. அந்த மாணவர் நல்ல ஒரு ஓட்டம், தமிழ் ஓட்டம், தமிழ் நடை, பேச்சு நடை, இலக்கிய நடை, அதாவது தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய பார்வையில் அந்த அன்பு என்ற ஒரு வார்த்தையை வைத்து பல உதாரணங்களை சொல்லி அவருடைய அடிகளாருடைய பார்வையிலும் தனது பார்வையிலும் வைத்தது மிகவும் சிறப்பானது. அந்த மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். இதே போன்ற பணியை செய்யுங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பல நண்பர்கள் இருந்திருப்பார்கள். முதலாவதாக பேசிய அந்த மாணவர் அப்பொழுது 82 நபர்கள் இந்த அவையிலே பங்கெடுத்தார்கள். அதுபோன்று உனது நண்பர்களுக்கு எல்லாம் நீ சொல்லியிருந்தால் அவர்கள் சேர்ந்திருக்கின்ற பொழுது அது மிகவும் ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கும். அந்த ஒரு செயலை வருங்காலத்தில் நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இதுதான் மாணவர்களிடம் எளிதாக கடந்து செல்லும். அதே போல ஐயா திருப்பதி ஐயா சொன்னார்கள், ஒரு நூலாக கட்டுரையாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அது நீங்களாக எழுதுவது சிறிது கடினம்தான். இந்த நிறுவனத்தை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரமும் வருகின்ற அந்த தலைப்பில் வருகின்ற சொற்பொழிவினை அவர்களிடமே நீங்கள் கேட்டு வாங்கி ஒரு நூலாக கூட பதிவிடலாம். அது ஒரு சிறப்புக்குரிய கருத்தா இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போல வேறொரு கருத்து, அடிகளாருடைய பார்வையில் உங்கள் சொந்த கருத்தை சொல்லலாம். அடிகளாருடைய பார்வையில் சொல்கின்ற பொழுது எங்களுக்கு முழுமையாக அடிகளார் என்ன சொல்கின்றார் என்று தெரிய வரும். எனவே அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, ஒரு சமூக மாற்றம், சமூக புரட்சி எப்படி நடக்கும் என்றால், நாம் சொல்லுகின்ற சொல்லாடலிலே நீங்கள் பல சமூக மாற்றத்தை எளிதாக செய்யலாம். உதாரணத்திற்கு, தாழ்ந்த குலம், உயர்ந்த குலம், தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன், உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் என்று சொல்லாமல், உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், நான் ஏற்றுக்கொண்டவன், சார்ந்தவன். வேறொருவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர், வேறொருவர் இந்து மதத்தை சார்ந்தவர், அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதிலிருந்து வெளியே செல்லலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜாதியம் என்பது யாரும் சார்ந்தவர் நம் மீது திணிக்கப்பட்டது. எனவே தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகின்ற என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் எல்லாருமே யோசிப்பார்கள். ஏன் எப்பொழுது சொல்லும் பொழுதும் பேசும் பொழுதும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகின்ற என்று ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்? அப்பொழுதுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். எனவே இந்த சொல்லாடலில் கூட நாம்
நீங்கள் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்களே ஏற்றுக்கொள்கின்றீர்கள், நீங்களே பாகுபாடு செய்கின்றீர்கள் என்ற ஒரு நிலைதான் இருக்கும். எனவே தாழ்ந்த குலம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது எல்லோருக்குமே அது ஒரு மனதிலே குத்தும். ஓ இப்படியா என்று. எனவே அந்த ஒரு கருத்தையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லோருக்குமான பொதுவான கருத்து தான். இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறுகின்றேன். இந்த கல்லூரி முதல்வர், இந்த நிறுவனம் அனைவருக்கும் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயோ, சின்ன திருத்தம், நான் முதல்வர் அல்ல, நான் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இணை பேராசிரியர். ஓ சரி சரி. ஐயா ஐயா, ஃபாதர்ட்ட ஒரு சின்ன கோரிக்கை. ஃபாதர்ட்ட சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, முன்னொரு கூட்டத்துல வந்து அந்த இதுல வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி, அந்த குடும்ப அமைப்பு ஒரு எமர்ஜென்சி ஒரு நூல் காமிச்சீங்க நீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஐயா. அந்த நூலோட லிங்க் அனுப்பி வைக்க முடியுமா எனக்கு? அது ஸ்பானிஷ் மொழியில இருக்குது ஐயா. சரி, அட்டப்படத்தையாவது ஒரு கண்டிப்பா கொஞ்சம் அனுப்பி வச்சீங்கன்னா வேற கட்டுரைக்கு தேவைப்படுதுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. நல்லது ஐயா. என்னுடைய என்ன நான் பகிர்ந்துடுறேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. இறுதியாக ஐயா சிஆர் ஐயா தங்களது கருத்தை. இல்லை, வேற யாரும் அவங்க சத்யபிரபா யங்ஸ்டர் இருக்காங்க, அவங்க இளையோருக்கு சொல்லலாம். இல்லை, அதனால அண்ணன் பேசினதை தம்பி என்ன சொல்றான்னு கேட்கலான்னு பார்த்தேன். அவர் இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? சொல்லுங்க. சான்றோர் நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இளவல் மிக அருமையா பேசினாரு. அவருடைய உரை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஒரு 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 சில மணித்துளிகள் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளுடைய கவனம் சிதறவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் கூடயே வந்து நம்மளை கூட்டிகிட்டே போன மாதிரி இருந்தது. இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி குன்றக்குடி அடிகளாருடைய பார்வைய இவர் வந்து வச்சாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் அவர் வந்து நிறைய இலக்கியங்கள் வாசிக்கிறாருன்றது அவருடைய உரையில இருந்து நமக்கு தெரிய வந்தது. இன்னும் நிறைய வாசிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா சீராயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தம்பியை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப எல்லாம் பயனுள்ள கருத்துக்கள். ஒரு கட்டுரையா எழுதி வச்சிருந்தா என்ன உள்ள போச்சு, அதுல இருந்து என்ன சொல்ல போறோம், நேர மேலாண்மை, அந்த கட்டுரை மேலாண்மை எல்லாமே அதுல சரியா வந்துடும். அதுல 10 கட்டுரையிலையும் என்ன அந்த குறிப்பிட்ட கருத்து சொல்லணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த பல்வேறு இலக்கியங்களை படிச்சுட்டு அவரு சீராபுராணம் படிச்சிருக்காரு. உண்மையில அவங்க சமயம் சார்ந்த இலக்கியங்களை ஆழ்ந்து கற்கணும். குறிப்பா தமிழ்ல இருக்கிறதால சீராபுராணத்தை இன்னும் தம்பி ரொம்ப ஆழமா பார்க்கணும். அதுல திருக்குறள் கருத்துக்கள்லாம் எப்படி விரைவி வந்திருக்குது, அறக்கருத்துக்கள் எப்படி விரைவி வந்திருக்குது, அதை வந்து ஆழ்ந்து படிக்கிறது ஒரு வேண்டுகோளாக அவர்கிட்ட நான் வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த எப்படி அடிகளார் சமயப்புறையோ அதே மாதிரி அவர் அதை இஸ்மாயில் நல்லா எடுத்து காமிச்சார், ரொம்ப சிறப்பாக எடுத்து காமிச்சார். அப்புறம் ஃபாதர் பக்தி சொன்ன மாதிரி மாணவர்கள் பெருந்திரள் அவர் 100க்கு மேலே வந்துடணும். ஏன்னா 7000 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7000 பேர் 8000 பேர் ஜமால் முகமது கல்லூரியில் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்துறை சார்ந்த நிகழ்ச்சி கிடையாது. இது தமிழ்துறையால் முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி ஒழிய நீங்க வேதியியல் துறையிலிருந்து பேசுறீங்க. அதனால் பல்துறை மாணவர்கள் பல பேர் வந்து ஒரு 100 பேருக்கு மேல வந்து குமிஞ்சிடணும். இந்த மற்ற 12 நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இதை பேச போறாங்க. அவங்களிருந்து பெருந்திரள மாணவர்கள் வந்து இது வந்து இந்த பரீட்சைக்கு தேர்வுக்கு எழுதுற நம்ம சிலபஸ் நம்ம படிச்சா போதும் அப்படி கிடையாது. என்ன, மருத்துவர் திருப்பதியில் பெரிய நியூரோ சர்ஜன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் திருச்சியில் இருக்காரு. அவர் ராம்சாமி ஐயா அமெரிக்காவில் இருக்காரு. அஷ்ரப் வந்து பெரிய விலங்கியல் மருத்துவ நிபுணர். அவர் இந்த வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. திருக்குறள் 25 ஆண்டுகள் பயணிக்கிறாரு. இவங்க இந்த தனபாக்கியம் இருக்காங்க, டாக்டர் மேகலா இருக்காங்க, அது பல பேர், சத்யபுரமா இருக்காங்க. எல்லாம் பல பேர் வந்து பல்துறை ஆளுமைகள். இவங்கெல்லாம் வந்து இதை கேட்டு பயன்பெற்று போகணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது ஆனால் மாணவர்கள் பெருந்திரளாக வர்றது தான் எங்களுடைய நோக்கம். அதை வந்து நீங்கள் இது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நான் இது எல்லோரும் பெருந்திரளாக வந்து அந்த கலந்துக்கினதில்
அப்புறம் வந்து இந்த அடிகளார் எப்படி மற்ற உரைகள்ல இருந்து மாறுபட்டு இருக்காருன்னு ஒரு ஒரு 2 இடம் மட்டும் நான் சொல்றேன். இந்த ஊழ் பத்தி சொன்னாங்க, அது ஆனா அடிகளார் சொற்கள்லயே எனக்கு சொல்லணும், எனக்கு ஆசை. அவர் வந்து மார்க்ஸ் எடுத்துக்கிறாரு, கால் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த கேபிட்டல்ங்கிற புக்ல இருந்து அவர் வந்து அவங்க ஊழல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஊழல்லாம் கிடையாது. அது சொல்றா பாருங்க, மூலதனம் ஊழை மறுக்கிறது, திருக்குறள் ஊழ் தத்துவத்தை உடன்பட்டு மறுக்கிறது. ஊழ் தத்துவம் இல்லைன்னு சொல்ல கிடையாது, ஊழ் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதை வந்து மறுக்குது அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து எதுக்கு அதிகமாக வந்து அவர் திருக்குறள் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, முயற்சி தான். எல்லாமே ஊழால் தான் நடக்குது அப்படின்னா, எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னா, நீங்க அந்த கதையை கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. விதினா ரூல், விதின்னா நம்ம முன்னாலேயே முடிஞ்சு போச்சு கதை, முன்னாலேயே முடிஞ்சு போச்சு கதைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை? அது அடிகளார் மாதிரி ஒரு சமய தத்துவத்தை, சமயத்தை சார்ந்தவர் வந்து அந்த ஊழ் தத்துவத்தை மதவாதிகள் பார்வை சரியல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு துணிவு வேணும். அதை தான் அவர் சொல்றாரு. மதவாதிகள் கூறும் ஊழின் வலிமையை திருக்குறள் ஏற்றுக்கொள்வதில்லை. மனித குலத்தால் ஊழினை வெற்றி பெற முடியும் என்பது வள்ளுவத்தின் முடிவு. ஊழ் என்பது நேற்றைய வாழ்க்கையின் தொடர்ச்சி, நேற்றைய பழக்க வழக்கங்களின் முகிழ்ப்பே ஊழ். பழக்கம் தவிர பழகினால் ஊழின் நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிய 2 நூல்களுமே ஊழின் வலிமையால் இந்த உலகத்தில் உள்ள சாதி முறைகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அமையவில்லை. இங்கே நம்ம கவர்னன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேரா கவர்னன்ஸை கொண்டு வந்து எங்க ஆட்சி முறைகளை கொண்டு வந்து நிறுத்துறாரு. இது ரொம்ப ரொம்ப இந்த இந்த காலகட்டத்தில் முக்கியம். ஏன்னா ஊழலை பத்தி நம்ம பேசிதான் தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். நமக்கு இது எல்லாமே முன்வினை பயன் அப்படின்னா இந்த வாழ்க்கையை தேவையில்லை. முயற்சி தான் வந்து ஒருவருக்கு வெற்றியை தருங்கிறத வந்து வள்ளுவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அது ஊழுங்கிறதுக்கு சூழல்ங்கிற புது பொருள் கண்டவர் ஒரு அறிஞர்கள் குழுவை கூட்டி, மிகப்பெரும் அறிஞர்கள், மிகப்பெரும் ஆளுமைகள், அதுல எல்லாருமே வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லோரும் பலரும் சேர்ந்து ஒன்னா, ஒரு 7 பேர் ஒன்னா சேர்ந்து 3 நாள் கூடி அந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த அறத்துப்பாலுக்கு மட்டும் நல்ல கருத்தை சொல்றேன். அது மாதிரி இந்த சிவியை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையே வந்து எல்லாரும் தப்பு பண்ற குரல். பரிமேழகர் அப்படி சொல்லிட்டாரு, மணக்குடவர் அப்படி சொல்லிட்டாரு, அவருக்கு முன்னர், ஏன்னா பரிமேழகர் அவருக்கு முன்னர் இந்த நூல்லாம் படிக்கிறாரு, அதை பார்த்து எழுதுறாரு. மணக்குடவர் கருத்தை அப்படியே உள்வாங்கி விளக்கி சொல்றாரு. அதனால பரிமேழகர் வந்து மேல உட்காந்துட்டு போறவன் புண்ணியம் பண்ணவன் அப்படின்னா, இன்னைக்கு காரை ஓட்டிட்டு போறவன் பாவம் பண்ணவன், காரில் உட்காந்துட்டு போறவன் புண்ணியம் பண்ணவனா? எத்தனை பேர் கையில எவ்வளவு காசு இருக்குது? அதெல்லாம் வள்ளுவரை சொல்றாரு, நீ பொருளை வச்சு ஒருத்தனை எடை போடாத. ஒழுக்கம் உடைமை குடிமை, அது ஃபாதருக்கு அழகா சொன்னார். யார் உயர்ந்தவர்கள்? ஒழுக்கம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள். வள்ளுவரை சொல்றாரு, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். எது இழிபிறப்பு? யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் தான் இழிபிறப்பு. அப்புறம் குடிமையில் வந்து ஒழுக்கத்தை ஒரு இதை, ஒழுக்கம் வாய்மை நான் பழிக்க நாடுதல், இந்த 3 குணம் இருந்தால் அதுதான் உயர்ந்த குடிங்கிறார். அதனால அந்த உயர்ந்த குடி தாழ்ந்த குடின்னு நம்ம மனசுல கட்டமைக்கப்பட்ட இது எல்லாமே தப்பு. அது மேலிருந்து மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்ல கீழல்லாதவர்னு சொல்லிட்டு அந்த குறள்ல சொல்லுவார். அதனால வந்து வள்ளுவர் வந்து இந்த இந்த அடிகளார் வந்து அந்த சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையே சொல்லும் அறத்தார் இது என வேண்டா முற்றுப்புள்ளி வச்சிடுறார். இப்படின்னு பார்த்து இதை வந்து அறத்தை வச்சு இதை வச்சு முடிவு பண்ணாதுப்பா, கண்ணில் கண்ட காட்சியை வச்சு நீ முடிவு பண்ணாதுப்பா. நீ அது அவன் காசு இருக்குது, மேலே போறான், அவன் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் மூலன்னு அவரே பின்னால சொல்றாரு அவர். அதனால வள்ளுவத்தை முழுசா உள்வாங்காம இந்த பொருள் வந்து நாம வந்து அரணியினும் இன்பமீனும் திரளறிந்து தீதின்றி வந்த பொருள். அப்ப தீதோடு கூட பொருள் வரும் தெரியுது இல்லையா? குறுக்குழியில போய் எத்தனை பேர் பொருள் சம்பாதிக்கிறான். அதனால வந்து ஒருத்தன் பணம் இருக்கிறதாலேயோ, ஒருத்தன் வந்து சமூகத்துல அவன் வந்து எல்லோரும் பெருசா பெரியவன் சொல்றதாலேயோ, அல்லது ஒரு உயர்ந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிறதாலேயோ அவன் உயர்ந்தவன் கிடையாது. ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவன் தான் உயர்ந்தவன் வள்ளுவர் சொல்றார். அதை வந்து அடிகளார் மாதிரி சைவ சித்தாந்தத்துல ஊர்னவர், சமய இலக்கியங்களில் ஊறியவர், பல்துறை நோக்கு கொண்டவர் சொல்லும் போது அதுக்கு தனியான ஒரு மதிப்பு இருக்குது. அதனால்தான் அடிகளார் வந்து மற்ற ஆதீனங்கள்ல இருந்து மாறுபட்டு நிற்கிறார். அதனால்தான் அவர் வந்து புரட்சி துறவின்னு பேரு. அதனால வந்து நீங்க ரொம்ப சிறப்பா பேசுறீங்க, தொடர்ந்து வாசிங்க, நல்லா இந்த பெரியவங்களாம் சொன்ன கருத்துக்கள்லாம் உள்வாங்கிக்கிங்க. ரொம்ப எளிமை. தமிழ்ல வந்து செந்தமிழும் நாப்பழக்கம் இந்த அது கரெக்டா வந்து உள்ள கொண்டு போட்டீங்கன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் பொறுப்பெடுக்கும் போது நல்லா இருக்கும். அப்படியே போற போக்குல வள்ளுவருக்கும் அந்த ஆபத்தை பத்தி சொன்னீங்க. ஆனா அந்த வள்ளுவர் இந்த ஆபத்தை பத்திலாம் எது கவலைப்பட மாட்டார். ஏன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் வள்ளுவத்தை உள்வாங்கி அதை வந்து வாழ்வியலா கொண்டு வந்து நீங்க வந்து
மேலே அமரும் போது, பொறுப்பில் அமரும் போது, பணியில் அமரும் போது, பதவியில் அமரும் போது, உயர்ந்த இடத்துக்கு வரும்போது, அரசியலுக்கு வரும்போது, ஒரு காலத்தில் இந்த நாடு சுத்தமடையும், தூய்மை உறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பா ஜமால் முகமது கல்லூரியில அது என்னுடைய பழைய கல்லூரி தான். இன்னைக்கு பேசின ஒரு அஷ்ரஃபோடைய அப்பா வந்து இந்த துறையில வந்து அரபு துறையில வந்து ஒரு ஹெச்ஓடியா இருந்தார், அவர் தலைவராக இருந்தவர். அதனால வந்து இது வந்து அப்துல் ரஹ்மான், அதான் அஷ்ரஃப். ஆமா. அதனால வந்து இது வந்து எங்களுக்குலாம் பெருமையா இருக்கு. எங்க கல்லூரி மாணவர் வந்து இவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்கன்னு. வாழ்த்துக்கள்ங்க. நன்றிங்க. நன்றிங்க. இறுதி நிகழ்வாக திரு செல்வராஜ் அவர்கள் நன்றியுரை கூறுகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா. இது நவீனத்தோர் நூலையமைப்பின் 88வது நிகழ்வு. இதில் தவத்திரு குன்றக்குடிகாரர்கள் நூற்றாண்டை ஒட்டி கல்லூரி மாணவர்கள் உரை நிகழ்த்தும் நிகழ்வு. இதிலே இன்றைய தினம் திருக்குறள் நெறி சார்ந்த அறிவியலும் மற்றும் வள்ளுவம் மார்க்சியம் கட்டுரைகள் பற்றி நயவுரையாற்ற ஷிபில் உசைன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். அதாவது மழை திறந்த வெள்ளம் போல என்று சொல்வார்கள். ஒரு ஆற்றொழுக்கில்லாத அருமையான ஒரு உரை இது. அதாவது மிக அழகாக பேசினார்கள். இவர் மாநில அளவிலே பல பரிசுகளை பெற்றிருந்தாலும் இன்றைய பேசிய பேச்சு மிகவும் அருமையா இருந்தது. இவரை நினைவுபடுத்தும் போது எனக்கு கவிக்கோர் அப்துல் ரஹ்மானை அவர்களை நினைவுபடுத்தினார் என்றே நான் கூற வேண்டும். ஏனால் அப்படி ஒரு பேரறிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர்களுடைய சாயலும் இவருக்கு ஒத்து வருகிறது. எனவே அவரும் நீங்களும் ஒரு பெரிய கவிக்கோ போல மிகவும் அருமையாக ஆவீர்கள் என்பது எங்களுக்கு எல்லாம் சின்னமாக தெரிகிறது உங்கள் உரையில் இருந்து. அடுத்து இதில் உசைன் அவர்கள் சொன்னார்கள், திருக்குறளை வாழ்வியல் நடைமுறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு கருத்து, மெயினான கருத்து ஒண்ணு. அடுத்து மத மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், மதத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்ட நூல் என்று சொன்னார்கள். அடுத்தது உடலை அறிவு என்றும் உயிரை அன்பு என்றும் கூறினார்கள். மிக அருமையாக இந்த கருத்துக்கெல்லாம் நீங்க எடுத்துரைத்தது எங்களுக்கு எல்லாம் மிகவும் காதுக்கு விருந்தாக இருந்தது. அடுத்தது செய்க பொருளை, வள்ளுவமும் மார்க்சிசம் எப்படி பொருளை வந்து முன்னெடுத்து சென்றது என்பதை பற்றி கூறினார்கள். அருமையாக இருந்தது. அடுத்தது கல்விக்கு நாம் எல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி குன்றக்குடியார்கள் சொல்லிய கருத்துக்களை மிக அழகாக தெளிவாக விளக்கினீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட மாணவர்களை தயார் செய்து எங்களுக்கெல்லாம் விருந்தளிக்கும் ஐயா இஸ்மாயில் அவர்களை நாங்கள் மிகவும் போற்றி புகழ்ந்து பாராட்டுகிறோம். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இஸ்மாயில் அவர்கள் மாணவரை பற்றி மிகவும் பெருமித்து தம் மக்கள் அறிவுடைமை இதை வள்ளுவர் கூறுவார். அது போல அவர் பற்றி பெருமிதம் கொண்டார். எங்களுக்கு அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பின் வழியது உயிர்நிலை பற்றி அவர்கள் கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்தது திருமதி விஜயலட்சுமி மேடம் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த காட்சி ஊடகத்தின் சிறப்பு பற்றி கூறினார்கள். மிக அருமையான ஒரு கருத்தை முன்னெடுத்து அதை பேசிய உசேன் அவர்களை பற்றி அவர்கள் சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்து சுபத்திருப்பதி அவர்கள் பல திறன்களை பெற்ற டாக்டர் ஐயா அவர்கள் பல நூலை கற்ற அனுபவம் இந்த மாணவருக்கு இருந்தது என்று அவர்கள் மிகவும் பெருமிதமாக கூறினார்கள். அடுத்தது மண்ணுயிர் பற்றிய சில விளக்கங்களையும் அறிவியல் நுண்ணுறவு பற்றியும் துணை பற்றிய சில கருத்துக்களையும் அவர்கள் கூறியது மிகவும் விருந்தாக இருந்தது. அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள் ராமசாமி ஐயர்கள் அடிகளார் பற்றி பேசியது, அடிகளாரே வந்து பேசியது போன்ற உணர்வாய் இருந்தது என்று கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவர் அஷ்ரப் ஐயா அவர்கள் அவருடைய ரிசர்ச், அவர் எப்போதும் ஒரு ஆய்வு நோக்கத்தினுடைய அவர் இந்த திருக்குறளை வைத்துக் கொண்டு ஆய்வு நோக்காக பயணம் செய்வார். அவர் வந்து இந்த உரையை மிகவும் போற்றி சொன்னார்கள். அடுத்தது மாணவருக்கு அறிவுரையும் சில சொன்னார்கள், அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். மண்ணுயிர் பற்றிய விளக்கம் பற்றிய பல கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஃபாதர் ஜான் பக்தி ஐயா அவர்கள் இந்த மாணவர்களால் கல்லூரிக்கு பெருமை, கல்லூரியால் மாணவர்களுக்கு பெருமை என்று அவர் கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது டாக்டர் சத்யபிரபா அவர்களும் அருமையான உரை. வாசிப்பு அதிகமாக இந்த மாணவர்கள் உள்ளது, அதை நீங்கள் தவறாமல் இதை வந்து நீங்கள் வாசிப்பை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக திரு CR ஐயா அவர் வந்து பல்வேறு இலக்கியங்களை
படித்திருந்தால்தான், ஆழ்ந்து படித்திருந்தால்தான் இது மாதிரி ஒரு உயிரை செய்ய முடியும் என்று கூறினார்கள். அனைத்து மாணவர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பது அவரது பேரவா. எப்போதுமே இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இது எப்படியாவது மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவரது அவாவை கண்டிப்பாக பின்வரும் காலங்களில் எல்லோரும் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணியா அவர்களுக்கும், நகர் நல்கிய திரு ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கற்க கசடர வள்ளுவர் குடும்பம், மலைத்தமிழ் ஆகிய 3 அமைப்பினருக்கும் இந்த நிகழ்வை தொய்வில்லாமல் நடத்தி வந்ததற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்றதனாய் ஆய பயனின்கொள் வாளறிவன் கற்றால் தொழார் எனின் வாழ்க வள்ளுவோம், வாழ்க வள்ளுவோம், வளர்க தமிழ் என்று கூறி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.